ஹாய் ஹலோ நீங்கலாம் கேட்டுருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லா நாள் போல இந்த நாள் சூப்பரா செம்மையா சாப்பிட அவங்க எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ள போவோம். Malaysia Kumar Podcast. ஒவ்வொரு எபிசோடு வரும்போதும் என்கிட்ட நிறைய பேர் சொல்றது என்னன்னா, குமார் ஒரு நல்ல கெஸ்ட்டா கூட்டிட்டு வாங்க. இந்த வாரத்தில கூப்பிட்டு வந்த மாரி அடுத்த வாரம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. உங்கள மாரி சொல்ற ஆளுகளுக்கு தான் இன்னைக்கு நான் உண்மையாவே ரொம்ப ஒரு நல்ல கெஸ்ட்ட தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ட் இவங்களோட இன்னைக்கு நான் கூட்டிட்டு வந்த கெஸ்ட்டோட அச்சீவ்மென்ட் சொல்லணும்னா அது நெறைய இருக்கு. பட் அதில சிலத மட்டும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அத முதல்ல சொல்றேன் கேளுங்க. ஷி இஸ் த மலேசியாஸ் ஃபர்ஸ்ட் PhD holder in science communication. She was named one of the most 100 influential people in biotechnology in 2015 by Scientific American Worldview. She's also got a Changemaker Award from Wiki Impact and Asia's most influential person by Tetler. She's also the executive director of Malaysian Biotechnology Information Center. She speaks at the European Union Parliament in 2016. She's also advisor of Selangor Bio Advisory Council, board member of Malaysia Board of Technologies, founder and editor-chief of Malaysia's first science newspaper, Petri Dish. அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இது அறிவியல் ஐந்திரம் அப்படின்ற ஒரு தமிழ் புலாட் மினி மேகசின். அது அந்த பெட்ரி டிஷ் பேப்பர்லேயே இருக்கும். அது வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் மித்ரா தே ஹவ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு 525 தமிழ் ஸ்கூல்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் அவங்களோட விக்கிபீடியா பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். அண்ட் சொல்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ மூச்சு வாங்குதுன்னா செய்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் இவ்வளையும் செஞ்சுட்டு இன்னமும் டில் டேட் அவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் டிக்டாக்லேயும் நம்ம கம்யூனிட்டிக்காக நிறைய கான்டென்ட் நிறைய விஷயங்கள் செஞ்சு போட்டுட்டு தான் இருக்காங்க. அண்ட் என் ஃப்ரெண்டு வினோட் சொன்ன மாதிரி த மலேசியாஸ் பயோடெக் குவீன் அவங்கள வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் வெல்கம் டாக்டர் மகாலட்சுமி அர்ஜுனன். வணக்கம் டாக்டர். குமார், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் என்னை மதித்து இந்த எபிசோடுக்கு வந்ததுக்கு. ஐ மீன் ஏன்னா ஆரம்பத்தில் நான் ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். ஆரம்பத்தில் நான் வந்து டாக்டருக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் ஹாய் அப்படின்னு. ஆனால் என்னன்னா அன்றைக்கி ஏதோ ஒரு வேலையாக இருந்ததுன்றதுனால ஹாய் அனுப்பிட்டு நான் அப்படியே ஒரு மாதிரி கோஸ்ட் பண்ணிவிட்டு காணா போயிட்டேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு பலமான ரிப்ளை வந்துச்சு டாக்டர்கிட்டேருந்து. அப்புறம் நான் வந்துட்டு நினச்சேன் ஓகே மொதல் மெசேஜ்க்கே இப்படி ரிப்ளை வருது, இதுக்கப்புறம் வரமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் நம்பி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. அவங்களோட சாதனைகளை பற்றி நம்ம பேசிக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அவங்க மூலியம் அவங்க சொல்கிற விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு என்ன பலன் வருது அப்படின்ற விஷயங்களை பற்றி நிறைய பேச போகிறோம். நீங்கள் ஒரு யங் அடால்ட்டாக இருந்தீங்கன்னா இல்லை யங் பேரனாக இருந்தீங்கன்னா இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எபிசோடு ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு பாருங்கள். ஸோ எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு பூரா வெரி லாங் டே. ஓ அப்படியா? ஆமாம். அப்புறம் நாளைக்கு வந்து 7 மணிக்கே ஜிம் ஒரு செஷன் புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட்லி நான் ஸ்டாப் தான். ஓகே பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க வயசுக்கும் அவங்க சொல்கிற விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற இந்த என் வயசுலேயே சில நாட்கள்லாம் நான் டயர்ட் ஆவேன். ஆனால் பேக் டு பேக் அவங்க நிறைய விஷயம் செஞ்சுட்டு காலையில் திரும்பி மறுநாள் கலந்துச்சு ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு. சரி குமார், வயசுன்னு சொன்னீங்களே, எத்தனை வயசு எனக்கு? உங்களுக்கு நான் 50+ படித்தேன் மேம். ஆமாம், 56. 56 அப்படின்னு. நல்ல வேலை. ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லும்போது உங்களுக்கு மூஞ்சிலே தெரியும் என்ன பயம் இருக்குது அப்படின்னு. நம்ம உங்கள் பிறந்து வளர்ந்ததில் அங்கேருந்து ஆரம்பிச்சிருவோம் டாக்டர். நீங்கள் பிறந்து வளர்ந்ததுலாம் வந்து கிளாங் வேலியில் ஒரு நார்மல் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் தான். உங்கள் அப்பா வந்து ஒரு தமிழ் ஸ்கூல் ஹெச்எம்மாக இருந்திருக்காரு. அண்ட் யுவர் சிப்ளிங்ஸ் அண்ட் யுவர் மாம் இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். பட் ஆல் தீஸ் இதெல்லாம் சொல்கிற போது எல்லாருக்கும் என்ன தோணுன்னா ஓகே இது ஒரு நார்மல் ஹவுஸ் ஹோல்டு, நான் சொன்ன மாதிரி நார்மல் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு தான் அப்படின்னு. பட் உங்கள் கனவுகள் வந்து அவ்வளோ நார்மலாக இல்லை. உங்களுக்கு கனவுகள் வந்து அந்த காலத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. எனக்கு பெருசாக சாதிக்கணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு. யூ டிட் யோர் STPM அண்ட் தென் யூ டிட் யோர் டிகிரி, மாஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ அது நான் சொன்ன மாதிரி PhD அப்படின்னா. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் 90ஸ்லேயே பண்ணிட்டீங்க அந்த காலத்துலேயே. ஸோ எப்படி உங்களுக்கு அந்த காலத்தில் அந்த ஓகே இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்களே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கல, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தலை, இங்கே கிடைக்கல, நான் படிக்கணும்னு இருந்தேன் அப்படின்னு. இதெல்லாம் இந்த காலத்துலேயே நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அந்த காலத்தில் எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்லாமல் இல்லை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு? அந்த காலத்தில் வந்து மேபி சோஷியல் மீடியா இல்லாததுனால ஒரு நன்மையாக இருந்திருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியா இருக்கிறனால தான் எல்லாருமே நிறைய டாக்ஸிசிட்டி இருக்குது சோஷியல் மீடியாவில். மார்ஜினலைஸ், நமக்கு ஒன்றும் செய்யலை அப்படி இப்படின்னு. ஸோ அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? அந்த ஃப்ராக் கதை. ஒரு கிணத்து உள்ளுக்கு நிறையா தவளை இருக்கிறப்ப எல்லா தவளையும் மேலே குதிக்க பார்த்துச்சு. ஆனால் எல்லாம் திரும்ப கீழே விழுந்தாங்க. ஒரு தவளை மட்டும் கடைசி வரைக்கும் போய் மேலே போணுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் மற்ற தவளைலாம் உழுவ அவங்க இல்லை நம்மளால முடியாது, உன்னால முடியாதுன்னு சொல்ல அவங்களும் சரி நம்மளால முடியாது, நான் அந்த ஒரு தவளை மட்டும் மேலே வரைக்கும் போய்
போன தவளை வந்து ஒரு செவிட்டு தவளை. ஸோ சுத்தியும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்காம நம்மளால முடியும்னு மட்டும் நெனச்சு மட்டும் போயிருக்கு. ஸோ அதே மாரி தான் நம்மளும். இப்ப நெறைய நெகட்டிவிட்டீஸ் இருக்கு. நெறைய பேர் வந்து நம்மளால முடியாது. கவர்மெண்ட் செய்யல, அவங்க செய்யல, இவங்க செய்யலன்னு. அந்த காலத்துலலாம் அதெல்லாம் நம்ம கேட்கல. எல்லாமே என்ன செய்யணும்? நம்ம படிக்கணும். படிப்பு மட்டும் தான் நம்மளுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நெனச்சோம். தொழில்நுட்பமும் அப்ப வந்து அந்த டிவேட் மாதிரிலாம் நெறையா இல்ல. ஸோ கல்வி மட்டும் தான் அப்படின்னு. அம் அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அந்த காலத்துல 5 யூனிவர்சிட்டி நான் இது பலமுறை சொல்லியிருக்கேன். என்னோட காலத்துல வந்து நீங்க யூனிவர்சிட்டிக்கு போணும்னா, ஒரே பாதை எஸ்டிபிஎம் மட்டும் தான். மெட்ரிகுலேஷன் இல்ல, டிப்ளோமா இல்ல, ஃபவுண்டேஷன் இல்ல, அசாசி இல்ல. ஒரே பாதை எஸ்டிபிஎம் மட்டும் தான். ஸோ நம்மளுக்கு வேற வழி இல்ல. வழி இல்லன்னு சொல்றப்ப, இந்த வழியில போயிட்டு நம்ம சாதிச்சா தான் உண்டு அப்படின்னு இருக்கிறப்ப, நம்மளுக்கு அவ்வளோதான். இப்போ வந்து மெட்ரிகுலேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கிறாங்க. இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒண்ணு வந்து 5 யூனிவர்சிட்டி இருக்கிறப்ப, நம்ம வந்து அத மட்டும் தான் ஃபோக்கஸா வச்சிருப்போம். அந்த யூனிவர்சிட்டி எந்த நேரமும் நம்ம கண்ணு முன்னுக்கு நின்னுகிட்டே இருக்கும். இது இல்லன்னா நம்மளுக்கு இல்ல அப்படின்னு. ஏன்னா என்னோட பெற்றோர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது. பிரைவேட் யூனிவர்சிட்டி அறவே இல்ல. இருந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி ஏ லெவல்ஸ் மட்டும் தான் குடுப்பாங்க. அந்த ஏ லெவல்ஸ் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப என் கூட படிச்ச சீன நம் ந பிள்ளைங்கலாம் என்ன பண்ணாங்க, ஏ லெவல்ஸ் முடிச்சுட்டு எல்லாம் ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ், யுகே அப்படின்னு போயிட்டாங்க. நம்மளால முடியாது. அப்ப நம்ம கண்ணு முன்னுக்கு தெரியறது அந்த 5 யூனிவர்சிட்டி. இன்னொரு கதை கூட இருக்கு. அர்ஜுனன் மட்டும் ஏன் அந்த வில்ல எடுத்து அந்த இத அந்த கழுகோ இல்ல ஈகல சுட்டாரு அப்படின்னா, அவரு வந்து அத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாரு. அதுக்கு பின்னால உள்ள மலையோ, அதுக்கு பின்னால உள்ள அம் அ மரமோ பார்க்கல. ஸோ அதே மாரி இப்ப தான் நெறையா சோசியல் மீடியால அந்த இதுன்னு இருக்கு. ஸோ மேபி தே ஆர் நாட் ஃபோக்கஸ்ட். பட் ஃபோக்கஸ்ன்றது ஒண்ணு. பட் இருந்தாலும் அந்த கேட்கலன்றது எனக்கு புரியுது. ஐ மீன் இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் நெறைய பேர் அதான் சொல்ற மாரி அது சொல்லி சொல்லியே டியூன் பண்ணி ஆயிருச்சுன்ற மாரி இருக்கு அவங்களோட பிரெயின் வந்து. அந்த செவுட்டு தவளையா இருந்திருந்தா நம்ம எல்லாருமே கூட மேல போயிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு. பட் கேட்டு கேட்டே இல்ல நம்மளுக்கு இல்ல இது இப்படி இது அப்படிதான் அப்படின்னு போயிருச்சு அப்படின்னு. பட் உங்ககிட்டயும் கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணும்போது நேராவே போனோனே இட் வுடன்ட் பீன் லைக் ஸ்ட்ரெய்ட் கிரீன் லைட் தானே அப்படி. போனோனே எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு. கண்டிப்பா யூ வுட் ஹவ் சீன் லைக் இப்போ காலேஜ் நம்ம போய் அப்ளை பண்றோம் அப்படின்னு. நம்ம கேட்டோனே கவர்மெண்ட் ஐ டோன்ட் திங்க் சோ லைக் கேட்டோனே ஒரு அந்த காசே கிடைச்சிரும் அப்படின்னு. ஓ! கண்டிப்பா. அப்படியே கிடைச்சிருச்சு அப்படின்னு. இல்ல. நான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லல. ஓகே 2 கதை சொல்றேன். என்னோட ரிசல்ட்ஸ் வந்து எஸ்டிபி ரிசல்ட் ஒண்ணும் அப்படின்னு சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்துல வந்து எங்க காலத்துல வந்து நான் 88ல வந்து நான் எஸ்டிபிஎ முடிச்சேன். அப்ப அந்த காலத்து 88லாம் இந்த மலேசியாலயே நீங்க பார்த்தீங்கன்னா, 5 மாணவர்கள் தான் முழுசா 5 ஏ எடுப்பாங்க. இப்ப அப்படி இல்ல. இப்ப ஒரு ஸ்கூல்லயே 10 மாணவர்கள் இருக்காங்க. 5 ஏ எடுக்கிற இது. அப்ப 5 மாணவர்கள் மட்டும் தான் எடுப்பாங்கன்னா, அதுவும் சயன்ஸ் ஸ்ட்ரீம்ல பாருங்க. சயன்ஸ் ஸ்ட்ரீம் வந்து இன்னும் டஃப்பா இருக்கும். ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் வந்து அவ்ளோ டாப்பா இருக்காது. ஸோ என்னோட ரிசல்ட்லாம் ஏறக்குறைய போலாமா, முடியாதா அந்த ரிசல்ட்ல தான் இருந்துச்சு. கிடைக்குமா, கிடைக்காதான்னு. அப்ப ஒரு குரூப் ஆஃப் யுஎம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுனாங்க, சிவிக் சென்டர் ஐ திங்க் இட் வாஸ் சிவிக் சென்டர் பிஜேல. அப்ப ஒரு செமினார் மாரி நடத்துனாங்க. ஒரு பிரீஃபிங் மாரி. எப்படி நீங்க வந்து யுபியு அப்பலாம் யுபியு ஃபார்ம்லாம் நம்ம எழுதி போடணும். நாட் ஆன்லைன். ஸோ எப்படி என்னென்ன செய்யணும் அப்படின்னு. அப்ப என்னோட ரிசல்ட்ஸ பார்த்தோனே நானும் என்னோட ஃப்ரெண்டும் போயிருந்தோம். என்னோட ரிசல்ட்ஸ பார்த்தோனே, ம் அப்ளை எனிதிங்லா அப்படின்னு வச்சுட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் என்னோட கூட இருந்துச்சு. அவங்கள என்டர்டெயின் பண்ணாங்க. ஓ! நீங்க இப்படி போடுங்க, அப்படி போடுங்க, இப்படி போடுங்கன்னு. அப்ப எனக்கே கிடைக்குமா? என்ன இது அப்படின்னு. என்ன என்டர்டெயினே பண்ணல. ம். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னோட சொந்தக்காரவங்களே ஒருத்தவங்க அந்த காலத்துலலாம் ரிசல்ட் வந்தோனே யாரு ஆமா, இருக்கா அப்படின்னு ஆமா, கால் பண்ணி ஆமா. கேட்டுருவாங்க. சொந்தக்காரவங்களே கால் பண்ணி கேட்டோனே, ஐ திங்க் ஷி வென்ட் டூ யூனிவர்சிட்டி ஆஃப்டர் செகண்ட் அட்டெம்ப்ட் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். கால் பண்ணி கேட்டாங்க. பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் நான் வந்து பொட்டன்ஷியல் ஸ்டூடண்ட். ஆனா அதுக்குன்னு எஸ்டிபிஎம் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் வாங்குற அளவுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன கிடைச்சுச்சுன்னா, என்னோட ரிசல்ட் கிடைச்சுன்னா, ஓ! யுஎம்லாம் ரொம்ப கஷ்டம் தான். பட் யூ ட்ரைல அதர் யூனிவர்சிட்டீஸ் அப்படின்னு. அதுவும் நம்மளுக்கு ஒரு கருக்குன்னு மனசுல இருந்துச்சு. அப்போ நான் அப்ளை பண்ணுனேன். அப்ளை பண்ணி நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா, யூனிவர்சிட்டிய வந்து இந்த யூனிவர்சிட்டி பெட்டர், இந்த யூனிவர்சிட்டி பெட்டர்ன்னு இதுன்னு பார்க்க முடியாது. ஏன்னா, அ அந்த காலத்துல ஒரு பெர்செப்ஷன் இருந்துச்சு. யுஎம்னா எல்லாம் அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கலாம் படிச்சு முடிக்கிற மின்னுக்கே எங்களுக்கு வேலை கிடைச்சிருன்னு. ஓகே, ஓகே. என் கூட யுபிஎம்ல படிச்ச என் கூட படிச்ச அத்தனை இந்தியன்ஸும் அவ்ளோ நல்ல நிலைமையில இருக்கிறாங்க இப்ப. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஈகோ அந்த தவளை. ஏன்னா அப்படின்னு நம்மகிட்ட அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பொருட்படுத்தாம நான் வந்து அப்ளை பண்ணுனேன். எனக்கு பயோடெக்னாலஜி அப்ளை பண்ணுனேன். ஃபுட் டெக்னாலஜி அப்ளை பண்ணுனேன். பேச்சுலர் ஆஃப் சயன்ஸ் அப்ளை பண்ணுனேன். அதே மாரி எல்லாம் நான் அப்ளை பண்ணேன். எனக்கு யுபிஎம்ல வந்து பேச்சுலர் ஆஃப் சயன்ஸ் கிடைச்சுச்சு.
ஸோ அங்கே போனோன்னே அப்போ வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்னால் யூ கேன் மேஜர் இன் மெனி திங்ஸ். ஃபிசிக்ஸாக இருக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், மேத்தமேட்டிக்ஸாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம். ஸோ ஐ சோஸ் டு மேஜர் இன் மைக்ரோபயாலஜி அண்ட் மைனர் இன் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ அப்படி தான் நான் போனேன். ஆனால் இவ்வளவும் தாண்டி வந்து தான் ஸோ எவ்வளோ இது அப்படின்னு சமீபத்தில் என்னோட சித்தப்பா இறந்தப்ப சமீபத்தில் இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன அங்கே இவ்வளவும் சாதிச்சுட்டு அங்கே ஒருத்தர் என்னோட வயசு ஒருத்தர் வராரு. அவர் சொல்கிறாரு, ஓ இன்னும்லாம் பட் ஷி டென்ட் டு as well as me அப்படின்னு. சரி ஓகே, மேபி எஸ்பிஎம்ல நீங்கள் ஒரு 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 இது கூட எடுத்துருக்கலாம். பட் இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் எங்கே இருக்கிறேன். ஸோ நம்ம அதான் இதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், என்னோட அம்பிஷன் என்ன, என்னோட ட்ரீம் என்ன. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன். இது இன்னொன்று வந்து ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்க சைக்காலஜி பார்த்துக்க வேண்டியதான். ஓகே ஓகே இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் என்னோட ஒரு பாயிண்ட் குறவாக இருந்துச்சு, இப்போ அது இங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஃப்ளட்டரிங். ஓகே ஓகே நைஸ். இது ஏன்னா நீங்கள் முதல்ல சொல்லும் போது லைக் காலேஜ் போனால் அப்படி கிடச்சிச்சுன்ற போது நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, ஓ இல்லை இவங்க வந்து நம்ம அளவு கஷ்டப்படல, போனோடனே காசு கிடச்சிச்சு. அதனால தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். அதாவது அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலேயே கஷ்டம் இருந்திருக்கு, பட் ஸ்டில் வெண்ட் ஆன் அண்ட் கெப்ட் ஆன் கோயிங்களா. அண்ட் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆம்பிஷன் உங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்துச்சா மேம்? அந்த இதுதான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சின்ன வயசுலேயே உங்களுக்கு இந்த ஆம்பிஷன் ஏதாவது செட் பண்ணியிருந்தீங்களா? ஆம்பிஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஆம்பிஷன் இருக்கிறதோட எனக்கு கனவு தான் ரொம்ப இருந்துச்சு, ட்ரீம். ஸோ நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, பெற்றோர்கிட்ட ஒரு பிள்ளையை பார்க்குறீங்க, நம்ம எப்போதும் ஏதாவது ஒரு பிள்ளையை பார்த்தா வாட்ஸ் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்போம். அதை விட்டுட்டு வாட்ஸ் யுவர் ட்ரீம், வாட் யூ வாண்ட் டு அச்சீவ். பெரியாவில் வந்தோன்னா என்ன பண்ண போகிற அப்படின்னு கேளுங்க. பெரியா வந்தோன்னா என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ எனக்கு வந்து பெரியாவில் வந்தோன்னே என்ன ஆக போகிறேங்கிறதோட பெரியாவில் வந்தோன்னே நான் வந்து என்னோட துறையில் பெரிய லெவலில் இருக்கணும், நான் என்னோட பேரை கேட்டாலே இவங்க இந்த துறையில் இருக்கணும் அப்படின்னு. எனக்கு என்னோட இன்ஸ்பிரேஷன் கூட அந்த காலத்தில் கமலஹாசன். பிகாஸ் அவர் வந்து அவரோட பர்சனல் லைஃப்பை விட்டுருவோம். ஆனால் அவர் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பிக் மார்க் கண்டிப்பாக நியூ திங்ஸ், இன்னோவேஷன் எல்லாமே செஞ்சுருக்காரு, புதுமை கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவரோட இண்டஸ்ட்ரியில் வந்து அவருக்கு தெரியாத தொழிலே இருக்காது. ஸோ அவரோட இண்டஸ்ட்ரினா எல்லாமே தெரியும் அவருக்கு. டெக்னிக்கல்லேருந்து ஆக்டிங்லேருந்து சாங் ரைட்டிங் எல்லாமே தெரியும். ஸோ அவரை பார்த்தோன்னே நான் எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும், அந்த துறையில் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த கனவோடு தான் நான் இருந்தேன். பட் ஆஃப்கோர்ஸ் ஆம்பிஷன் சொல்கிறப்ப மை ஃபர்ஸ்ட் ஆம்பிஷன் வாஸ் டு பிகம் அ லாயர். அதுதான் என்னோட இது. மேபி இது ஏன் காரணம்னா, கண்டிப்பாக என்னோட அப்பா வந்து ஒரு பெரிய காரணம். பிகாஸ் அவர் வந்து அவரும் பெரிய ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டவர். ஆனால் அந்த அப்பாவோட இது எனக்கு இன்னும் ஒன்று வந்து, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என்னோட சித்தப்பா வந்து நிறைய கேசட்ஸ் வச்சுருப்பாரு. அந்த கேசட்ஸ் எல்லாமே ஒரு இவ்வளோ அடுக்கி வச்சுருப்பாரு. எல்லாமே அந்த காலத்து 70s 60s சாங்ஸ், எம்ஜிஆர் சிவாஜி சாங்ஸ், ஸோ கண்ணதாசன் பட்டுக்கோட்டை சாங்ஸ். ஸோ அது வந்து நான் போட்டு கேட்பேன். இன்ன வரைக்கும் கூட வீட்டில் லேப்டாப்பில் வச்சு ஒரு ப்ரொபோசல் செய்கிற என்னால் இஃப் ஐ கேன் கான்சன்ட்ரேட் அந்த பாட்டு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கும். பிகாஸ் அந்த பாட்டெலாம் சப்கான்ஷியஸ்லி எனக்கு வந்து மேடையில் மாபெரும் மேடையில் நடந்தால் மாலைகள் விழ வேண்டும், எனக்கு மாலை இருக்கணும் அப்படின்னு இருக்கிறது. அப்புறம் வந்து இன்னும் பல பாடல்கள் வந்து அதெல்லாம் வந்து நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு இருக்கும். ஓகே ஓகே நைஸ். இது நானே சொல்லணும்னு நினச்சேன், நல்லா நீங்களே சொல்லிடுங்க. அப்படின்னா நான் உங்கள் ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது உங்களோட அந்த பிளேலிஸ்ட்க்கு நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். நீங்கள் போடுற பாட்டெலாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இப்போ தான் தெரியுது அதுக்கு எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கு அப்படின்னு. நான் யோசிச்சேன், என்ன இந்த பாட்டெலாம் எங்கேருந்து இவங்க தேடி கண்டுபிடிச்சி போடுறாங்க அப்படின்னு. நீங்கள் அவங்க ப்ரொஃபைல் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த ஸோ யூ செட் யோர் ட்ரீம் மோர் தென் ஆம்பிஷன்ல. எஸ், ஆமாம் ஆமாம் இதுதான் நானும் கேட்கணும். ஏன்னா அதான் நிறைய பேர் இப்போ நிறைய பேரும் இல்லை, முக்கால்வாசி நான் நினைக்கிறேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம என்ன நான் டாக்டர் ஆகணும், நான் சயின்டிஸ்ட் ஆகணும், அப்படி பேசிக்காக தான் இருக்குமே தவிர அது ஆமா. ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை ஃபைன் டியூன் பண்ண மாட்டோம். அப்படியே சொல்லிடுவோம். ஏன்னா அது பாதியிலே காணா போயிடும். அப்படி ஏன்னா வளர வளர வேற எங்கெங்கே போயிடும் அப்படின்றதுனால. ஸோ கனவு ஐ மீன் செட்டிங் அப் யோர் கனவு இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் செட்டிங் அப் ஆம்பிஷன்றீங்க. ஆமாம். ஏன் இன்னொரு காரணம் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஆம்பிஷன் சொல்கிறப்ப சரி அதோட நிப்பாட்டிடுவோம். டாக்டர் ஆகிட்டேன், நான் டாக்டர் ஆகிட்டேன், முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் அதையும் தாண்டி நான் என்ன சாதிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கணும். ஸோ இன்னொன்று வந்து நம்ம ஒரு 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 செட் கோல் வச்சுருந்தோன்னா அந்த கோலை நோக்கி தான் போவோம். ஆனால் அந்த ட்ரீம் பெருசாக வச்சுருந்தோன்னா நம்ம பெற்றோர் என்ன பண்ணுவாங்களா, வீட்டில் போயிட்டு இந்த மந்திரம் தான் ஓடும் எப்போதும் வீட்டில்.
படி, ம், படி, ம், ம். படி அப்படின்னு. ஏன் படிக்கிற? எதுக்கு படிக்கிற? என்னத்த செய்ய போற? படிச்சு என்ன பண்ண போற? அது தெரியாம படி, படி, படி அப்படின்னு. ஆனா அந்த கோல போட்டுட்டுனா, நீங்க வந்து சின்ன 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 இதெல்லாம் சொல்ல வேணாம். இப்ப யுபிஎஸ்ஆர் இல்ல, பிஎம்ஆர் இல்ல. ஓகே எஸ்பிஎம் நல்லா செய்யணும், எக்ஸாம் நல்லா செய்யணும், இந்த மெட்ரிகுலேஷன் நல்லா செய்யணும், எஸ்டிபி அதெல்லாம் நீங்க சொல்லவே வேணாம். ஏன்னா அந்த கோல் வந்து பெருசா அங்க இருக்கு. அப்ப அந்த கோல் போறதுக்கு நான் இதெல்லாம் செஞ்சு தான் ஆவணும். ஆட்டோமேட்டிக்கலி இதெல்லாம் வந்துரும். அதான் நான் என்னோட பிள்ளைங்ககிட்ட சொன்னேன். ஸோ அவங்ககிட்ட வந்து நான் என்னோட பிள்ளைங்ககிட்ட படி, படி இந்த எஸ்பிஎம் நல்லா செய்யணும். அதெல்லாம் இல்ல. உன்னோட கோல் அங்க இருக்கு. அத செய்யறதுக்கு நீ என்ன செய்யணும்? இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அண்ட் இப்ப இதுலயே நீங்களே சொன்ன மாரி, இந்த நம்ம தமிழால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்ல கேட்கிற அந்த டயலாக் வந்து அது கிளாசிக். படி, படி என்ன நடந்தாலும் படி, குண்டே போட்டாலும் போய் படி, படிச்சுட்டு செய். அது அண்ட் அந்த காலத்துல இப்ப நானே என் ஃபேமிலிலாம் கூட இருக்கும்போது, எங்க அம்மாக்கெல்லாம் அவ்வளோ தே ஆர் நாட் தட் எடுகேட்டட். ஸோ பட் அவங்களுக்கு இருந்த நோக்கம் என்னன்னா, நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, நம்ம பிள்ளைங்க படிச்சே ஆகணும். அண்ட் அதுதான் ஒரே வழி டூ கம் அவுட் ஆஃப் த பாவர்ட்டி லைக் வெளி உலகம், வேலை, வறுமை இது எல்லாத்துக்குமே அந்த ஒரே டிக்கெட் வந்து லைஃப் டிக்கெட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து அது படிப்பு தான். பட் இந்த காலத்துல அத எதிர்க்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. பட் உங்ககிட்டயே நான் கேட்கணும்னு இருக்கேன் டாக்டர். இஸ் இட் படிப்பு தான் எல்லாமேவா? லைக் படிப்பு மட்டும் தான் ஒரே வழியா அப்படின்னு? ஓகே. நான் பிஹெச்டி வச்சிருக்கேன். அதுக்குன்னு எல்லாருமே படிச்சு தான் ஆவணும் அப்படின்னு இல்ல. எனக்கு வந்து பிசிக்ஸ் வராது. பிசிக்ஸ் வந்து ஃபார்ம் 5 வரைக்கும் ரொம்ப நல்லா செஞ்சேன். ஃபார்ம் 6 வந்தாலும் பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மத்த பாடம் எல்லாமே ஓகே. பட் பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன போயிட்டு ஒரு என்ஜினியரா தான் வரணும் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி என்ஜினியரா வந்திருப்பேன்? ம். அதுதான் இப்ப பெற்றோர் செய்றாங்க. பயாலஜி இல்லாத பிள்ளைய டாக்டர் ஆக்குறதும், கெமிஸ்ட்ரி இல்லாத பிள்ளைய டாக்டர் ஆக்குறதும், ஆம் மேத்ஸ் இல்லாத பிள்ளைய என்ஜினியரிங் போடுறதும், இதுதான் இப்ப இந்த காலத்து பெற்றோர் வந்து செய்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தவறானது. ஸோ அது வந்து கல்வியிலேயே. இன்னொன்னு வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து பிசிக்ஸ் மட்டும் வராது, மேத்ஸ் மட்டும் வராதுன்னு இல்ல. அவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் ஸ்டூபிட், தே ஆர் நாட் டம்ப். என்னன்னா, அவங்களுக்கு வந்து கல்வினா புடிக்காது. அதுவும் இந்த அகாடமிக் ஏட்டு கல்வி வந்து பிடிக்காது. ஆனா அவங்க வந்து ரொம்ப என்டர்பிரினியூரலியா இருப்பாங்க. ரொம்ப பிசினஸ் மைண்டா இருப்பாங்க. இல்ல கைத்தொழில்ல இருப்பாங்க. ஸோ அதே மாரி பிள்ளைங்க வந்து பெற்றோர் வந்து இட்ஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். நீங்க குழந்தை கருவிலே இருந்து 18 வயசு வரைக்கும் வளர்க்குறீங்க. இந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்? இந்த பிள்ளையால என்ன செய்ய முடியும்? எது வந்து இந்த பிள்ளையால செய்ய முடியாது? எல்லாத்துக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு இல்ல. எனக்கும் நான் சொன்ன மாரி எனக்கு பிசிக்ஸ் வராது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரெங்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரெங்த்த பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்புறம் நான் வந்து பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப ம அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, சரி என்ன பிசினஸ் பண்றேன்னு சொன்னா, நான் காடி டீலர் ஆக போறேன் அப்படின்னு. அப்புறம் எனக்கு 2000 வெள்ளி வேணும்னு. ஸோ அவங்க அப்பாவும் 2000 வெள்ளி குடுத்தாரு. 2000 ரிங்கெட் இஸ் நாட் அ பிக் மனி. பட்டாசு வாங்குறீங்க தீபாவளிக்கு, சேலை வாங்குறீங்க, லெஹங்கா வாங்குறீங்க 300 வெள்ளிக்கு 2000 ரிங்கெட் இஸ் நாட் பிக் மனி. ஸோ இந்த பையன நம்பி பிகாஸ் நம்மளும் கண்ண மூடி குடுக்கல. ஸோ என்ன செஞ்சிருக்காருன்னா, ஆஃப் கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் இந்த பையன் வந்து நல்ல பையன். வெளிய போயிட்டு சும்மா ஊதாரியா இருக்க மாட்டான். காச வந்து வீணாக்க மாட்டான். சரி குடுத்து பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு குடுத்தோனே, ஹி டிட் வெரி வெல் வித் a குரூப் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ். ஸோ அவரு சொந்தமாவோ எனக்கு தெரியல. ஹி டிட் வெரி வெல். ஸோ சின்ன வயசுலேருந்து அந்த என்டர்பிரினர் ஹி பிகேம் எ பிசினஸ் பெர்சன். ஸோ இதத்தான் நான் சொல்றேன். பிள்ளைங்கள வந்து நீங்க பாருங்க. அவங்களுக்கு எந்த துறை, அது கல்வியா இருக்கலாம். ஸோ அகடமிக். இன்னொன்னு வந்து கைத்தொழிலா இருக்கலாம். டிவெட். இன்னொன்னு வந்து இதே மாரி பிசினஸ் ஏரியா சரி ஆரம்பிச்சு பாரு அப்படின்னு இருக்கலாம். இல்ல ஸ்போர்ட்ஸா இருக்கலாம். இல்ல கல்ச்சரா இருக்கலாம். நான் டான்ஸ் ஆட போறேன். நான் வந்து மேக்கப் செய்ய போறேன். நான் வந்து இன்னும் கல்ச்சர்ல இன்னும் எவ்வளோ இருக்கு. சிலம்பு படிக்க போறேன். இன்னும் நடிகர், ஆர்டிஸ்ட் ஆமா, அப்புறம் ஆமா. ஸோ சரி செய்யு. ஆனா நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் குடுப்பேன். நீ எத தேர்ந்தெடுத்தாலும் அதுல நீ பெஸ்ட்டா இருக்கணும். என்னோட பிள்ளை வந்து 2வது பிள்ளை வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்ப குளிப்பாட்டி விட்டுட்டு இருந்தேன். எனக்கு 2மே டாட்டர்ஸ். அப்ப சொன்னாங்க, "அம்மா ஐ வாண்ட் டூ பி எ ஃபுட்பாலர்" அப்படின்னு. ஓகே. சின்ன பிள்ளை. அப்ப நான் நினைச்சேன், "நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. அப்புறம் பார்த்துக்குவோம். இப்ப எதுக்கு உன்கிட்ட போய் சண்டை போடணும்?" அப்படின்னு. "ஓகே. யூ வாண்ட் டூ பி எ ஃபுட்பாலர், யூ பிகம் எ ஃபுட்பாலர். பட் ஐ வாண்ட் யூ டூ பி த பெஸ்ட் இன் தட்." ஓகே அம்மா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இப்ப என்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஹெச்டி செய்ய போறாங்க. ஸோ அதான் அப்படியே அவங்க ஃபுட்பாலர வந்திருந்தா நான் பார்த்துருப்பேன். சரி இவங்க ஆமா கல்வியில கொஞ்சம் இதா பட் தான் அந்த இருக்கிறாங்க. ஃபுட்பால்லேருந்து இன்ஜினியரிங் போனது உங்களோட ஃபுட்பால் போவே இல்ல அவங்க. போவே இல்ல. எதுக்கு அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கணும்? நான் என்ன நினைச்சேன்னா, ஏதாச்சும் சொல்லிட்டு போ அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு. பட் தே ஆர் ஆல் வெரி குட் இன் ஸ்டடீஸ். ஸோ அதான் நம்ம பிள்ளைங்க வந்து நான் சொல்றேன் கருவிலேருந்து நம்மளுக்கு 18 வயசு வரைக்கும் தெரியிற பிள்ளைங்கள கண்டிப்பா உங்களால ஐடென்டிஃபை பண்ண நீங்க படிச்சு இருக்கிறீங்களோ, படிக்காத பெற்றோரா இருக்கிறீங்களோ, உங்களுக்கு தெரியும் உங்க பிள்ளைங்க எதுன்னு.
நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, நம்ம சமுதாயத்தில நெறைய பேர் நெனைக்கிறது, அதாவது அந்த படிப்பு தான் ஒரே வழி. நம்ம சொன்ன மாரி அந்த டிக்கெட். அண்ட் இதனால இது எங்க போய் முடியுது அப்டின்னா, சில பேரு மேக்கிங் யூஸ் ஆஃப் அவங்களோட அந்த கண்மூடித்தனமான அந்த ஒரு விஷயத்த நம்புறது. ஐ மீன் கடவுளா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ப ரொம்ப கண்மூடித்தனமா ஒரு விஷயத்த நம்புனோம்னா, அத வச்சு மத்தவங்க அத அட்வான்டேஜ்க்கு பாய்ச்சுக்குவாங்க அப்டின்னு. ஸோ அது நடந்துகிட்டு இருக்கு ஆமா. குமார். அது நடந்துகிட்டு இருக்கு. நெறைய நான் பார்க்குற TikTokலயும் சரி, வெளியயும் சரி, நெறைய பேரு கல்விய விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, நம்ம ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனா கண்டிப்பா நம்ம ஃபீ கட்டி தான் போடுறோம். அதுக்கு இடையில ஒரு மீடியேட்டர் இருக்காங்க. பூசாரியர் வந்துட்டாங்க இப்ப. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கமிஷன வாங்கிட்டு எல் எந்தெந்த காலேஜஸ் ரொம்ப ரெகக்னைஸ் இல்லாத காலேஜஸ், ரொம்ப டிமாண்ட் இல்லாத காலேஜஸ் அதுக்கெல்லாமே அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப வேல்யூவல் டிப்ளோமா. இந்த டிப்ளோமா செஞ்சா உங்களுக்கு வேலை வாய்ப்பு குடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ கல்வி வந்து பசமாலம் பொருள் இல்ல. ஓகே. அது வந்து ரொம்ப ஒரு புனிதமானது. உங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கா? அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நான் போற காலேஜ் வந்து இல்ல யுனிவர்சிட்டி வந்து தரமானதா? அப்படின்னு. நீங்க வந்து இப்ப நம்ம சமுதாயத்துல என்ன நடக்குதுன்னா, என்னோட காலத்துல வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பட்டதாரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப குடும்பத்துல அத்தன பேரும் பட்டதாரியா இருக்கணும். ஸோ நீங்க சொல்ற மாரி நெறைய பூசாரிகள் வந்துட்டாங்க. இத வந்து இது பண்றதுக்கு. டீச்சர்ஸ் கவுன்சிலிங் டீச்சர் வந்து அந்த டேட்டா பேஸ விக்கிறாங்க காலேஜ்க்கு. அதனால தான் நீங்க எஸ்பிஎம் செஞ்சோனே அடுத்த நாளே, எனக்கு ஒரு டிப்ளோமா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. உங்க நம்பர் எப்படி அங்க போகுது? கவுன்சிலிங் டீச்சர்ஸ். ஸோ இதுக்கு எல்லாமே கமிஷன் இருக்கு. ஸோ கமிஷன் குடுத்து ஒரு கல்விய வந்து ஒரு காலேஜ் குடுக்குதுன்னா, அந்த காலேஜ் இஸ் நாட் அ குட் காலேஜ். யுபிஎம் குடுக்குமா? கமிஷன் குடுக்குது அப்படின்னு. ஆக்ஸ்ஃபோர்ட் குடுக்குமா? ஆ. ம். ஸோ இட்ஸ் இட்ஸ் நாட் டேப்லெட் குடுத்து, லேப்டாப் குடுத்து ஒரு கல்விய குடுக்குறாங்கன்னா, இட்ஸ் நாட் அ குட் காலேஜ். ம். அவ்வளோதான். நீங்க படிச்சுக்கணும்னா. இன்னும் ஒண்ணு பெற்றோர் வந்து அவங்க விக்கிறாங்களா, அவங்க கிட்ட இத செய்யுங்க, அத செய்யுங்கன்னு கேள்வி கேளுங்கங்க. குமார், உங்களுக்கு கமிஷன் கிடைக்குதா? நான் ஜாயின் பண்ணா உங்களுக்கு கமிஷன் கிடைக்குதா? அப்படின்னு. ஆமான்னு சொன்னா, தென் நெவர் மைண்ட். நானே இப்ப ம். அந்த காலேஜ் போய் நேரா பார்த்துக்கிறேன். ஆமா, 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 அவ்வளோதான். ஆமா, ஆமா. ஆக்சுவலி இது ஏன் நானும் கேட்கணும்னு நெனச்சிருந்தேன்னா, இத வச்சு நான் அதான் சொன்ன மாரி இத ஒரு வியாபாரமா பார்த்து அண்ட் இதனால ஐ மீன் ப்ராப்ளம்ல சிக்கினவங்க நெறைய பேர் இருக்காங்க. எனக்கே எனக்கு தெரிஞ்ச என் கூட்டாளிங்கலாம் இருக்காங்க. எப்படின்னா, இப்போ ஒரு காலேஜ் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா, தே வில் கோ டூ அன் அர்பன் ஏரியா. அங்க தான் இந்த ம். அவேர்னஸ் குறைவா இருக்கும். அங்க போயிட்டு அப்படியே லோரியில ஆள் ஏத்துறேன்ற மாரி, இவங்க பிள்ளைங்க எல்லாமே எஸ்பிஏ முடிச்சுட்டாங்களாம். அவங்க எல்லாருக்கும் நாங்க கல்விய வாய்ப்பு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு அண்ட் தென் தே கெட் த லோன் அண்டர் த ஸ்டூடண்ட்ஸ் நேம் அண்ட் தென் ஹாஃப் வேல அந்த காலேஜ் ம். மூடிடுறதோ அப்படி இப்படின்னு. அதனால தான் இந்த கேள்வி நானும் கேட்கிறேன். ஏன்னா நம்ம அந்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, படிக்கணும், படிக்கணும், படிச்சா மட்டும் தான் நான் மாற முடியும் அப்படின்றதுனால தான் அத அப்படியே ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா புஷ் பண்ணி அந்த அப்பா, அம்மா பிள்ளைங்கிட்ட புஷ் பண்ணி பிள்ளைங்க படிக்குதோ இல்லையோ, நான் போறேன், வரேன், காலேஜ்க்கு படிக்கிறேன் அப்படின்னு அ அது ஒரு ஹோல் ப்ராசஸே அது வந்து கடைசியில அது எங்க வந்து நிக்குதுன்னா, அந்த பையனும் சரியா அந்த கோர்ஸும் முடிக்காம அவன் பேர்ல ஒரு கடனும் வந்துருச்சு. இப்ப அவன் வெளிய வரும்போது அவனுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஐ மீன் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருந்தேன். அந்த ம். இன்ட்ரெஸ்ட்லயும் இப்ப என்னால முடியல. ஆமா. இந்த படிப்பையும் இப்ப நான் இதுல ம். போணுமா? இல்ல முதல்ல இந்த கடத்த நான் கட்டணுமா? அப்படின்னு. ஸோ வாழ்க்கை ஆரம்பிக்கும்போதே அது ஒரு கேள்விக்குறியில தான் அங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு. ஆமா. இதெல்லாம் பெற்றோர்கள் செய்ற தவறுகள். பிகாஸ் அந்த பிள்ளைக்கு வந்து அந்த காஸ்ட்ல ஆர்வம் இருக்கா? நீங்க சொன்னீங்க. ஒண்ணு ஆர்வம் இருக்கா? டிமாண்ட் இருக்கா? அப்படின்னு. சரி, பாருங்க, நான் இதையும் சொல்லியிருக்கிறேன். எ இந்த காஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் உள்ள காஸ் அப்படின்னு வச்சுக்கங்க. ஓகே. ஆனா எனக்கு ஆர்வம் இல்ல. நீங்க ஒரு பெற்றோரா இருந்து சொல்றீங்க, "இல்ல, இல்ல, இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கு. இது செஞ்சா நீ உன்னோட நல்லா இருப்ப" அப்படின்னு. என்ன புடிச்சு போட்டு நீங்க செய்ய வச்சுட்டீங்க. ஓகே. நான் செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். டிமாண்ட் இருக்கு. ஆனா எனக்கு ஆர்வம் இல்லையே! நான் ம், அங்க எக்ஸெல் ம், பண்ணுவேனா? ம், காலையில அன்னாடுக்கு எந்திரிச்சு போயிட்டு அங்க போய் நல்லா செய்யணும்னு இருப்பேனா? ஸோ என்னத்தான் ஒரு டிமாண்ட் இருந்தா கூட எனக்கு ஆர்வம் இல்லன்னா நான் செய்ய முடியாது. ம். அதே மாரி டிமாண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கிற கோர்ஸ் எனக்கு அதுல தான் ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொன்னா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்னாச்சும் செஞ்சுருவேன். ஆமா. ஸோ, ம், டிமாண்ட மட்டும் பார்க்காதீங்க, ஒரு பிள்ளைய ம். அனுப்புறப்ப. இன்னொன்னு வந்து, ஏதோ ஒண்ணு நீ கிராஜுவேட் ஆவுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ. பிள்ளைய போய் ஏதோ ஒரு யுனிவர்சிட்டில போடுறீங்க. காலேஜ்ல போடுறீங்க. பிடிஏன்னு தூக்கி தலையில வச்சுட்டீங்க. இன்னும் ஒண்ணு, அவங்க வெளிய வரப்ப, அவங்க யார் கூட போட்டி போடுறாங்க? நல்ல தரமான காலேஜ், யுனிவர்சிட்டி ம். உள்ள பிள்ளைங்க கூட போட்டி போடுறாங்க. வெளிநாட்டிலேருந்து வர பிள்ளைங்க கூட போட்டி போடுறாங்க. எப்படி அவங்களுக்கு வேலை கிடைக்கும்? அப்புறம் பிடிஏன்னு கட்ட முடியாது. ஸோ ம். இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அந்த பிள்ளை இங்க வந்து நம்ம வாழ்க்கையே நம்ம வந்து வீணாக்குறோம். உண்மதான், உண்மதான். கல்வி அப்படின்னு ஒரு இதுல.
உண்மதான், உண்மதான். ம். ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் இல்லாம அந்த நம்ம ம். ஒரு வேலை இடத்துக்கு போறோமா, ஆமா. அங்க ஓகே எல்லாருமே இந்த பிரச்சனையில ஈடுபடுறாங்க. சில ம். பேர் ஓகே சம் பீப்பிள் ட்ரை டூ பிரேக் இட் அப். அத தாண்டி வெளிய வந்து ம். அவங்களே அந்த விஷயத்த பிரேக் பண்ணி, அது அவங்களே மேம்படுத்தி வெளிய வரவங்களும் இருக்காங்க. சில பேர் அதான் நான் சொன்ன மாரி அந்த கூட்டுக்குள்ளேயே மாட்டிக்குவாங்க. ஓகே நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல. ம். இவங்க நம்மளோட அறிவாளியா இருக்காங்க. மத்தவங்கலாம் நம்மளோட நல்லா இருக்காங்க. நம்மளுக்கு ஆங்கிலம் வரல, நம்மளுக்கு பேச வரல. அப்படி இப்படின்னு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல அந்த அந்த குரோத்தே இருக்காது. ம். அது அப்படியே ஸ்டக்னனாவே ஆயிரும் அப்படின்னு. ஸோ ஃபார்ஸ் பண்ணி எதையும் அனுப்பாதீங்க. அண்ட் டாக்டர் சொன்ன மாரி படிப்பு மட்டும் தான் ஒரே வழி. நான் சொன்னா கூட நம்ப மாட்டீங்க. டாக்டர் சொன்னா நம்புவேன். ஏன்னா அவங்க அவ்வளோ படிச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு. நீங்க இங்கிலீஷ் வரலன்னு சொன்னீங்கல்ல? ஆஹா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே. அது எப்படி சார் 1லேருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் படிக்கிறீங்க. அப்புறம் மெட்ரிகுலேஷனோ, ஃபவுண்டேஷனோ செய்றீங்க. இங்க 11 வருஷம். அங்க ஒரு 1 வருஷம், 12 வருஷம். அப்புறம் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க 3 வருஷம். அப்ப 14 வருஷத்துல எப்படி இங்கிலீஷ் வராம இருக்கு? பேசுறது இல்ல. அவ்வள எப்படி இங்கிலீஷ் வராம இருக்கு? நீங்க தமிழ் ஸ்கூல்ல இருங்க, சீன ஸ்கூல்ல இருந்து, எந்த ஸ்கூல் வேணும், மலாய் ஸ்கூல்ல இருந்து எப்படி இங்கிலீஷ் வராம இருக்கு? பேசுறது ஸோ, இல்ல. யாஹ் அப்பன்னா அது மலேசியா நம்ம வந்து காமன்வெல்த் கண்ட்ரி. தாய்லாந்துனா நீங்க சொல்லலாம். ஒருத்தரும் இங்கிலீஷ் பேசுறதில்ல, ஸ்கூல்ல ம். சொல்லிக் குடுக்குறதில்ல, கம்போடியால அப்படின்னு. நம்ம காமன்வெல்த் கண்ட்ரி. இங்கிலீஷ் சொல்லிக் குடுக்குறாங்க. பேப்பர்ஸ் இருக்கு, டிவி புரோகிராம் இருக்கு, டிவி இருக்கு, ரேடியோ இருக்கு. எப்படி இங்கிலீஷ் வரல? யோசிச்சு பாருங்க. நம்ம பார்க்குறதெல்லாம் சன் டிவி, விஜய் டிவியே இருந்துச்சுன்னா, இதுல எனக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு டாக்டர். ஏன்னா, நான் வந்து இதே மாரி தான். நானும் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் அப்புறம் காலேஜ் படிக்கும்போது கூட ஃபவுண்டேஷன்லாம் படிக்கும்போது படிச்ச மீடியம் எல்லாமே இங்கிலீஷ்ல தான். பட் இங்கிலீஷ் எனக்கு ஐ மீன் சுத்தமா வராதுன்னு இல்ல, வராது. அது கான்ஃபிடென்ட்டா வராது. பட் எப்ப எனக்கு வந்துச்சுன்னா, நான் என் கேர்ள் ஃபிரெண்ட்ட பேசி இப்ப கல்யாணம் பண்ணிட்டு, இப்ப அவங்க கிட்ட பேசி தான் எனக்கு அதுக்கப்புறம் இங்கிலீஷே வந்துச்சு. அப்ப தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அதாவது பேசுறது தான் முக்கியம். படிக்கிறதோட அந்த கான்ஃபிடென்ட்டா நம்ம பேசுறது தான் அப்படின்னு. ஸோ அதான் நீங்க சொன்ன மாரி நம்ம ஏன்னா வீட்ல நம்ம பேச மாட்டோம். ஏன்னா நம்ம போய் அப்பா அம்மாட்ட பேசுவோம். அவங்க வந்து "ஏய் என்ன வீட்லயே இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கியா?" ம், அப்படி இப்படின்னு ம். முடிச்சுருவாங்க. இல்லன்னா அந்த காலாகாலமா நம்ம சொல்றது, "ஏய் நம்ம மொழிய பேசுங்கடா" அப்படி இப்படின்னு சொல்லி ஐ மீன் மொழியும் முக்கியம் தான். பட் இது எல்லாமே ஒரு பேலன்ஸா இருக்கணும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா. மொழின்னு சொல்றப்ப எல்லாமே ஒரு பேலன்ஸா வரும். ஒரு ஒரு இது சொல்றேன். நீங்க வந்து ஜஸ்ட் சே கேஎல்ல ஒரு சவுக்கீட் பக்கத்து போறீங்க. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ரோட் கால்ட் நவ். நெறையா ஹோம்லெஸ் பீப்பிள் இருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ அங்க போனோனே ஒரு பிச்சைக்காரிய பார்க்குறீங்க. சேலை கட்டிக்கிட்டு ஒரு பிச்சைக்காரி ரோட்ல படுத்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசுனா, அவங்க தமிழ் பேசுறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? "ஐயோ! பிச்சைக்காரி கூட இவ்ளோ நல்லா தமிழ் பேசுறாங்களே!" அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே. இன்னொன்னு வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு போறீங்க. அங்க வந்து ஒரு பெரிய ப்ரொஃபசரு. ஓகே. ரொம்ப ஒரு ஒரு பிக் எக்ஸ்பர்ட்லாம். அவரு தமிழ் நல்லா பேசுறாரு. அவர பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? "இவ்ளோ பெரிய எக்ஸ்பர்ட் கூட தமிழ் நல்லா பேசுறாங்களே!" அப்ப தமிழுக்கு வந்து நம்ம தான் நம்ம எங்க இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம், அதுதான் நம்மளுக்கு தமிழுக்கு குடுக்குற மதிப்பு. ஸோ தமிழ் எல்லாம் பேசணும். ஆமா பேசணும். ஆனா, நம்ம நல்ல நிலைக்கு வரோமா? இட்ஸ் வெரி ம். இம்பார்ட்டன்ட். ட்ரூ. என்கிட்டயே நான் இது நெறைய பேர்ட்ட சொல்லுவேன். ஏன்னா, எப்பயுமே எல்லாருமே எங்ககிட்ட நாங்க இதுக்கு முன்னாடி சங்கர் சார் கூட ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரு சங்கர் சாந்திராம் இருக்கார்ல, அவர் எப்பயுமே அவர் வீடியோ போடும்போது அந்த ஃபேமஸ் செஃப் அவரு வீடியோ போடும்போதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் போடுவாரு. ஸோ, அவருக்கு வந்து நெறைய பேர் காமெண்ட் பண்றது வந்து அதுதான். அதாவது தமிழ்ல பேசுங்க அப்படின்னு. அவரும் அதான் சொன்னாரு. எப்பயுமே அந்த பேசுற விஷயத்த பாருங்க. நான் யாருகிட்ட அந்த விஷயத்த போய் சேர்க்கணும்னு இருக்கும். ஸோ, அதனால நான் அந்த மொழியில பேசுறேன் அப்படின்னு. அண்ட் தமிழ பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது, அது மூலியமாவே ஒரு கேள்வி வருது டாக்டர். என்னன்னா, அடுத்தது வந்து தமிழ் ஸ்கூல பத்தி தான் ஒரு கேள்வி. என்னன்னா, நீங்க வந்து நெறைய தமிழ் ஸ்கூலுக்கு போறீங்க. யூ கிவ் ஸ்பீச்சஸ் அண்ட் மோட்டிவேஷன் அண்ட் லைக் நம்ம சொன்ன மாரி அந்த அறிவியல் ஐந்திரம். அறிவியல் ஐந்திரம் அது. கோச்சிக்காதீங்க எனக்கு அடிக்கடி வாயில வரமாட்டுது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் குடுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண நீங்க ஸ்கூல்லாம் போறீங்க. அண்ட் ஒன் ஆஃப் த காமன் இஷ்யூஸ் நம்ம எப்பயுமே வருஷம் கேட்கறது வந்து அந்த என்ரோல்மென்ட் நம்பர்ஸ் லைக் வருஷம் அந்த என்ரோல்மென்ட் நம்பர்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. இன்னும் மக்கள் அதுக்கு அனுப்புறதுக்கு வந்து லைக் தே ஆல்வேஸ் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் திங் லைக் ஒண்ணு தடுக்குது. அதனால ஒண்ணு மலாய் ஸ்கூல் இல்லன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இல்லன்னா சைனீஸ் ஸ்கூல் இந்த மாரி நெறைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம். நத்திங் ராங் இன் தட். பட் நான் கேட்கறது என்னன்னா, நீங்க பார்த்துருக்கீங்களா? வாட் குட் பி த ரீசன் தட் அந்த அனுப்ப மாட்றாங்க அப்படின்றது. ம். அது. சரி. காலம் வந்து ரொம்ப மாறிருச்சு. என்னோட காலத்துல வந்து தமிழ் பள்ளியில வந்து அந்த தமிழ் பள்ளி வந்து பார்த்தா குடிசை மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்கா இருக்காது. டீச்சர்ஸும் குறைவா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து இப்ப தமிழ் பள்ளி வந்து பெரிய தமிழ் பள்ளியா இருக்கு. நிறையா மோஸ்ட் இன்னும் எஸ்கேஎம்லாம் இருக்கு. ஸ்கோலா குராங் முரீட். நான் கூட போயிருந்தேன். கெடால ஒரு சின்ன பள்ளிக்கு போயிருந்தேன். கண்டெய்னர்ல வச்சு நடத்துற கிளாஸ்க்கு போயிருக்கிறேன். ஸோ அதே மாரி இன்னும் இருக்கு. ஸோ காலம் மாறிருச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் டீச்சர்ஸும் நல்ல டெடிகேட்டடாக நல்லா ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ் இருக்காங்க. பிஹெச்டி டீச்சர்ஸ் வந்துட்டாங்க. ஆனாலும் இன்னும் நம்ம வந்து அப்புறம் இன்னொன்று என்னன்னா, முன்ன யூபிஎஸ்ஆர் இருக்கிறப்ப அதை மட்டும் தான் ஒரு யார்ட் ஸ்டிக்காக பார்ப்பாங்க. பாருங்க எல்லா பிள்ளைங்களும் எடுத்துருச்சுன்னு. நம்ம உண்மையிலே எதை பார்க்கணும் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன், ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. தமிழ் பள்ளியிலேருந்து போகிற பிள்ளைங்க அப்புறம் எப்படி இருக்கிறாங்க, இன்னும் 5 வருஷத்தில் எப்படி இருக்காங்க, அப்போ இன்னும் 5 வருஷம்னா ஃபார்ம் 5ல எப்படி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரிசர்ச் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ நம்மளுக்கு தெரியும் எங்கே வந்து லேக் பண்ணுது அப்படின்னு. நீங்கள் ஸ்கூலம் பண்ணுங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நல்லா படிக்க பிள்ளைங்க வராங்க, ஆனால் இங்கே வந்தோன்னே லேக் பண்ணுறாங்க, அப்படியே படிப்படியாக பின்னால் போ. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு காரணம் தெரியணும் ஏன் அப்படின்னு. மேபி அவங்க வந்து 6 வருஷம் நம்ம ஆளுங்க கூடயே இருந்துட்டு இங்கே வந்தோன்னே ஒரு கல்ச்சர் ஷாக்காக இருக்கலாம். எப்படி ஒரு சீன டீச்சர்கிட்ட போய் கேட்குறது, எப்படி ஒரு மலாய்க்கார டீச்சர்கிட்ட கேட்குறது, இப்போலாம் அசைன்மெண்ட் வந்துருச்சு, பிள்ளைங்க கூட சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி, எப்படி மற்ற இனத்தோட வேலை செய்கிறது, எப்படி கேட்குறது, எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது, அப்படி ஒரு கூச்சமாக இருக்கலாம். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து தமிழ் ஸ்கூலில் இதை பற்றி நான் ஒரு டிக்டாக் செஞ்சுருக்கிறேன். பிஐபிஜிலாம் நிறைய பிஐபிஜி ரொம்ப டெடிகேட்டடாக இருக்காங்க. ஸோ நான் சொல்கிறப்ப நிறைய நல்ல விஷயம் இருக்குது, நிறைய டீச்சர்ஸ் டெடிகேட்டடாக இருக்கிறாங்க, நிறைய பேரண்ட்ஸ் வந்து நல்ல பேரண்டிங் ஸ்கில்ஸோடு இருக்கிறாங்க. அதே சமயம் இங்கிட்டு பிரச்சனையும் இருக்குது. இந்த பிரச்சனை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பிஐபிஜி அதில் வந்து பாலிட்டிக்ஸ் வரக்கூடாது, பிஸ்னஸ் வரக்கூடாது. நம்ம சீன பள்ளியை பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எனக்கு வந்து உங்களை பிடிக்கல அந்த காலத்துலேயே இருந்து, ஆனால் நீங்கள் வந்து வேலையில் சூப்பராக செய்வீங்க, ஓகே, ஒரு பிஐபிஜி தலைவராக வந்தால் கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னு பார்க்குறப்ப, நான் ஒரு சீன ஸ்கூலில் இருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, எனக்கு குமாரை பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு குமாரை பிடிக்காது தான், ஆனால் வேலைன்னு வந்தால் செஞ்சிருவார். ஐ சப்போர்ட் ஹிம் as a பிஐபிஜி தலைவர், ஐ சப்போர்ட் ஹிம். அப்படி தான் சீன சமுதாயம் இருக்கும். நம்ம சமுதாயம் அப்படி இல்லை. எனக்கு உங்களை பிடிக்கலன்னா நீங்கள் பிஐபிஜி தலைவராக வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, என்னோட கேங்கை நான் சேர்த்துக்கிட்டு நான் உங்களை இருப்பேன். ஸோ அது நம்ம சமுதாயத்தில் இன்னும் நடக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் மாற்றணும். பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, நான் போகிற தமிழ் பள்ளியெலாம் பிள்ளைங்க வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறாங்க. ஏன் அவங்களால இன்னும் அதை கண்டினியூவஸாக சஸ்டெயின் பண்ண முடியல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் ஸ்கூல் டீச்சர்ஸை வந்து புளிஞ்சு எடுப்பாங்க. ஆனால் வாட்ஸ்அப் வந்து கண்ட மாதிரி ஏசிக்கிட்டு திட்டிக்கிட்டு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் மாறணும். ஏன் இதே பேரண்ட்ஸ் வந்து நாளைக்கு ஸ்கூலில் மினுங்காக்கு அனுப்புகிறோன்னா அங்கே போயிட்டு அந்த டீச்சர்ஸ் எதுவும் கேட்குறது இல்லை, ஸ்கூலுக்கு போகிறது இல்லை, பிஐபிஜியில் சேர்றதில்ல. இங்கே மட்டும் தமிழ் ஸ்கூலில் மட்டும் அப்படியே டீச்சர்ஸ் அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப சில பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஏன் நம்ம இதில் போகணும், இந்த பாலிட்டிக்ஸும் இந்த பிரச்சனைக்குள்ளேயும் நான் ஏன் நம்ம போகணும், நம்ம பிள்ளைங்களை பேசாமல் வேற எங்கேயாச்சும் அனுப்பிடலாமா, அது காரணமாக இருக்கலாம். ஸோ இன்னும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது, இன்னும் கண்டிப்பாக there are rooms for improvement. லைக் நீங்க சொல்ற மாரி வருஷம் அந்த எத்தனை பேர் நம்ம யூபிஎஸ்ஆர்ல எடுக்குறாங்க, அந்த விஷயத்த தான் நம்ம அந்த காலத்துல ரொம்ப கவனிச்சுட்டே இருந்தோமே தவிர, நீங்க ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தீங்க, நம்ம எப்பயுமே அதை தான் பார்த்தோமே தவிர, அந்த எத்தனை பேர் எடுக்கல, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன செய்யணுன்றத வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆமா, அதை நம்ம மறட்டோம் அப்படின்னு. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. உண்மையிலே நானும் கவனிச்சிருக்கிறேன். அந்த வீக்கர்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பிள்ளைங்க வந்துடுவாங்க. இந்த பிள்ளைங்க ஒரு டி எடுக்கிற பிள்ளைங்களை எப்படி நம்ம சியா எடுக்கலாம், இந்த ஃபெயில் பண்ணுற பிள்ளைங்க எப்படி 6 வருஷம், இது நான் இங்கிலீஷ் ஏன் எப்படி தெரியாமல் இருக்குன்னு கேட்ட மாதிரியே 6 வருஷம் படித்த பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி எழுத, படிக்க, பேச தெரியல, அந்த 3M இன்னும் தெரியல. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து ஸ்கொலா கூராங் மூரேட் இருக்கிறாங்க. ஸ்கொலா கூராங் மூரேட்டில் தான் கூறாங்க இருப்பாங்களே தவிர டீச்சர்ஸ் கூறாங்க இருக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் நிறையா இருப்பாங்க. ஸோ ஒரு 20 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல 8 பேர் டீச்சர்ஸாக இருப்பாங்க. ரேஷியோவை பாருங்கள், ஒரு பிள்ளைக்கும் 2. அப்போ எப்படி 6 வருஷம் இந்த 20 பிள்ளைங்களை அப்படியே கண்ணு உள்ளுக்கு வச்சு பார்த்து ஒரு பிள்ளையும் எக்ஸலன்ஸ் ஸ்டூடெண்ட்டாக ஆக்க முடியும், ஏன் முடியல? ஸோ இதெல்லாம் அங்கே குறையா இன்னும் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றினா மேபி மோர் பேரண்ட்ஸ் வில் கோ. இன்னும் ஐ திங்க் இன்னும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் செய்யலாம். நான் இன்னும் ஒன்று சொல்லியிருக்கிறேன், தமிழ் ஸ்கூலில் மெண்ட்ரின் கிளாஸ் ஆரம்பிங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தா அந்த சைனீஸ் ஸ்கூல் போகிறவங்க இங்கேயும் தான் அது கிடைக்குதே அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம நாட்டில் வந்து நம்மளால் மட்டும்தான் 4 மொழி பேச முடியும். ஏன்னா நம்ம கண்டிப்பாக 3 மொழி பேசுகிறோம், ஓகே, இங்கிலீஷ் மாதிரி கண்டிப்பாக நம்ம பேசுகிறோம். தமிழ் வீட்டில் நீங்கள் தமிழ் சொல்லி கொடுத்தா தமிழ் கண்டிப்பாக பேசுவீங்க. மெண்ட்ரின் வந்து ஒரு மாற்று இனமாக இருந்து நம்ம மட்டும்தான் பேச முடியும் நம்ம படித்தோன்னா. சீனா வந்து நம்ம மொழியை படிக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம மட்டும்தான் அதில் வந்து மேலோங்கி இருப்போம். ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விடணும்? மேபி they should consider that. I mean, இப்போ அந்த லாங்குவேஜ்க்காக தான் நாங்கள் போகிறீங்க அப்படின்னா, அந்த லாங்குவேஜை தூக்கிட்டு வந்து நான் இங்கே வச்சுட்டேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஏன் லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜ் கற்றுங்க, அந்த எக்ஸ்ட்ரா லாங்குவேஜும் கற்றுங்க அப்படின்னு. இன்னொன்று தமிழ் பள்ளிக்கு அனுப்புகிற பெற்றோர் என்ன செய்யணும்னா, அவங்க வந்து ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கிய வீக்னஸ் வந்து
6 வருஷம் ஒரே இனத்தோட இருக்கிறது. அது நீங்க ஜப்பான்ல வேணா ஒரே இனத்தோட இருந்து வாழ்ந்து வந்துரலாம். இல்ல இந்தியால இப்படி. ஆனா நம்ம நாட்டுல முடியாது. ஏன்னா நம்ம வெளிய வேலைக்கு போறோம், யுனிவர்சிட்டிக்கு போறப்ப மத்த இனத்தோட கண்டிப்பா எப்படி பழகுறது, பேசுறது எல்லாமே நம்மளுக்கு இருக்கணும். ஸோ பெற்றோர் என்ன செய்யணும்னா, வெளிய வந்து அவங்கள வேற கிளாஸ்க்கு அனுப்புறப்ப மல்டி ரேஷியல் கிளாஸ்க்கு அனுப்பணும். ஸோ மேபி என்னென்ன கிளாஸ்க்கு அனுப்புறாங்க? குமோன் அண்ட் ஐ டோன்ட் நோ இந்த காலத்துல என்னென்ன அனுப்புறாங்க அப்படின்னு. ஆர்ட் கிளாஸ் அப்படிலாம். ஸோ மல்டி ரேஷியல் கிளாஸ் அங்க வெளிய அனுப்புறப்ப, நம்ம வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எந்த ஒரு பள்ளியிலயுமே அந்த வீக்னஸும் இருக்கும், ஸ்ட்ரெங்த்தும் இருக்கும். நீங்க இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கே அனுப்புனா கூட அங்கேயும் ஒரு வீக்னஸ் இருக்கும். எல்லாரும் யூரோப்புக்கு வெக்கேஷன் போவாங்க. உங்க பிள்ளைங்க வந்து சொல்லும், "அப்பா எல்லாரும் யூரோப் போறாங்க. நீங்க மட்டும் என்ன பினாங்குக்கு கூட்டி போறீங்க" அப்படின்னு. ஸோ அத நம்ம எப்படி கையாள்றது? ஸோ எல்லா பள்ளியிலயுமே வீக்னஸ் இருக்கும். ஸோ அந்த வீக்னஸ வீட்ல எப்படி கையாள்றோம்? அதான் முக்கியம். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி டைம் அந்த பேரண்ட்ஸ் பத்தி தான் பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் டாக்டர். ஐ மீன் நீங்க அனுப்புங்க, நீங்க எப்படி பிள்ளைய மூவ் பண்ணணும், அண்ட் தென் ஆம்பிஷனை எப்படி கல்டிவேட் பண்றோம் அப்படின்னு. நம்ம இப்போ கொஞ்சம் அந்த பிள்ளைங்க பக்கத்தே வருவோம். இவங்க பக்கட்டும் ஏன்னா சில பிரச்சனைகள் இவங்ககிட்டே இருக்க முடியும். என்னதான் பெற்றோர்கள் சில விஷயங்கள் செஞ்சாலும், ஒழுங்கா செஞ்சாலும் இந்த பக்கத்து வரவங்களுக்கு பிள்ளைங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா இப்போ சில நேரத்தில் வந்து இப்போ யங் அடல்ட்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்களோட வந்து இந்த நியூ மைண்ட் செட்ன்ற மாதிரி என்னன்னா, எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. எதுக்குமே வந்து ஒரு லாங் டர்ம் சொல்யூஷன் நம்ம சொன்னாலே அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஈஸியாக இருக்கணும். இப்போ நம்ம இவ்வளோ சொன்ன நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தேர்ந்தெடுங்க, அதில் படிங்க அப்படின்ற மாதிரி. இப்போ உள்ள நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பிடிச்ச விஷயமே வந்து படிக்கிறதே இல்லை அப்படின்னு. நான் கான்டென்ட் கிரியேட்டர் ஆயிடுறேன், நான் ஒரு யூடியூபர் ஆயிடுறேன், நான் என் பேஷனை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாருமே அந்த பேஷன்ற பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க அப்படின்னு. ஏன்னா படிப்பு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு படிப்பு வரல, எனக்கு ஏட்டுக்கல்வி வரல அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டூ திங்க் தட்ஸ் அ ரைட் பாத் டு கோ அப்படின்னு. ஓகே. நீங்க ஒரு கேமரா வாங்குறீங்க. அந்த கேமரா நல்லா வேலை செய்யலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்கி தொறக்குந்தோனே நல்லா வேலை செய்யலன்னா என்ன செய்வீங்க? கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு, ம். இல்ல கூட்டாளிட்ட ஏதாவது கேட்டு. எங்கேருந்து வாங்குறீங்க? அங்க தானே போவீங்க. ஆமா. பிள்ளைங்க எங்கேருந்து வராங்க? பெற்றோர்கிட்ட இருந்து. அந்த பிள்ளைங்க ஒழுங்கா சரியா, சரியில்ல. இல்ல அவங்க ட்ரீம் வந்து நான் யூடியூபர் ஆவுறேன், அத செய்றேன், இத செய்றேன்னா, பெற்றோர் தான் கேட்கணும். ஏங்க உங்க பிள்ளைங்க யூடியூபர் ஆவணும்னு சொல்றாங்க? நீங்க என்னங்க சொல்லி சொல்லி வளர்த்தீங்க? அப்படின்னு. பிள்ளைங்க சொல்லுது, "இல்லம்மா அது ஒரு நல்ல தொழில் தாம்மா" அப்படின்ட்டு. ஆமா. அப்ப நீங்க நம்ம ஆரம்பத்துல நம்ம என்ன பேசுனோம்? ட்ரீம்ஸ குடுங்க உங்க பிள்ளைங்களுக்குன்னு. அப்ப நீங்க என்ன ட்ரீம்ஸ குடுத்தீங்க? ஆனா பெரிய ட்ரீம்ஸ குடுத்திருந்தீங்கன்னா, அவங்க வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, யூடியூபர் ஆவுறது தப்பில்ல. டிக்டாக்கர் ஆவுறது தப்பில்ல. நானே ஒரு டிக்டாக் வச்சிருக்கிறேன். ஆனா ஐ வில் கெட் ஆஃபெண்டட் வென் நான் எங்கேயாச்சும் வெளிய போனா சிலவங்க சொல்லுவாங்க, "இவங்களுக்கு தெரியாது டாக்டர் மகா டிக்டாக்ல இருக்காங்க." ஐயோ! டிக்டாக் வந்து சும்மா தாங்க செய்றேன். நான் உண்மையிலேயே இருக்கிறது பயோடெக்னாலஜிங்க அப்படின்னு. ஸோ ஐ ஃபீல் ஆஃபெண்டட் வென் பீப்பிள் சே ஐ டூ டிக்டாக். ஸோ உண்மையிலேயே நான் செய்றது வந்து சயன்ஸ் கம்யூனிகேஷன். நான் செய்றது வந்து பாலிசிஸ். நான் செய்றது பயோடெக்னாலஜி. அத சொல்லுங்க. அதுதான் என்னோட ஐடென்டிட்டி. டிக்டாக் இஸ் நாட் மை ஐடென்டிட்டி. டிக்டாக் செய்யுங்க. ஆனா டிக்டாக்ல பேசுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். ம். இல்லன்னா, நீங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க என்ன சண்டை போட்டாங்க? அப்படிதான் நீங்க டிக்டாக்ல செய்ய போறீங்க. ஸோ நான் நீங்க டென்டிஸ்ட் ஆவறீங்களா? டென்டிஸ்ட்டா வந்து வாங்க. அப்புறம் நம்ம சமுதாயத்தில மட்டும் இல்ல, நம்ம மலேசியா சமுதாயத்திலே டென்டல் ஆரல் ஹைஜீன் வந்து ரொம்ப குறைவான விழிப்புணர்ச்சி இருக்கு. அத பத்தி பேசுங்க. ஸோ யூ ஆர் அ டென்டிஸ்ட் அண்ட் யூ ஆர் அ டிக்டாக்கர். ஸோ அப்ப நான் தான் சொல்றேன். உங்க கேமரா சரியில்லன்னா, நீங்க திரும்ப எங்க வாங்குனீங்களோ அங்க தான் போவீங்க. உங்க பிள்ளைங்க இந்த வழிக்கு போறதுக்கு பதிலா இந்த வழியில போனாங்கன்னா, அங்க தான் போவீங்க. ஸோ ஒரு 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 என்ன ஜா இருக்கு. ஓகே. ஒரு ஜா இருக்கு. அந்த ஜா உள்ளுக்கு வந்து நீங்க மணல போடணும், கல்ல போடணும், தண்ணிய போடணும், எல்லாம் போடணும். எல்லாமே போடணும். எதுவுமே இது போகல உள்ளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. எத நீங்க வந்து போடுவீங்க? கல்லு, கல்ல தான் போடணும். ஏன்னா கல்லு போயிட்டு எல்லாம் அங்கங்க எடுத்திருக்கோம். அடுத்தது என்ன போடுவீங்க? தண்ணி, இல்ல மண்ணா? மணல போடுவீங்க. மணல போட்டு நம்ம குலுக்கி விட்டா மணல் வந்து இருக்கிற கேப்ஸ்லாம் எடுத்துரும். கடைசியா நீங்க தண்ணிய ஊத்தினீங்கன்னா, தண்ணி இருக்கிற கடைசி கேப்ப வந்து தண்ணி எடுத்துரும். ஸோ நீங்க எல்லாமே உள்ளுக்கு போட முடியும். ஆனா நீங்க போயிட்டு தண்ணிய உள்ளுக்கு போட்டீங்கன்னா, கல்ல போடுறப்ப தண்ணி எல்லாம் வெளிய வந்துரும். ஸோ நான் டிக்டாக்கர் ஆவ போறேன் அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களோட லாங் டெர்ம் டிக்டாக் வந்து உங்களுக்கு இது குடுக்குமா? ஒரு ஐடென்டிட்டி குடுக்குமா? எவ்வளோ காலத்துக்கு நீங்க வந்து இன்னும் புதுசா டிக்டாக்கர் இன்னும் 5 இயர்ஸ்ல வருவாங்க. உங்க மவுஸ் போயிரும். ஸோ எப்படி இருக்கும்? ஸோ நீங்க அப்பன்னா உங்க பிள்ளைங்களுக்கு வந்து எத குடுத்தீங்க? ஸோ நான் எப்போதுமே சொல்றது, கோ பேக் டூ த மேனுஃபேக்சரர். ம். சொல்லுவாங்க, "இல்ல நாங்க எவ்வளோ தான் சொல்லி வளர்க்குறோம். வெளிய போனோனே" புலிய நீங்க வந்து எவ்வளோ தான் நீங்க வளர்க்கலாம். ஆனா புலிக்கு போய் புல்ல போட்டா சாப்பிடுமா? அப்ப நீங்க எப்படி வளர்த்துருக்கிறீங்க? புலியா வளர்த்திருந்தா, அது போய் எப்படிதான் இருந்தாலும் வெளிய போய் புல்லு சாப்பிடாது. ஸோ நீங்க புல்ல போட்டு போட்டு பழகிட்டீங்கன்னா, அத செய்யும். இன்னொன்னு சொல்றேன். டிக்டாக்க தொறந்து பாருங்க. எத்தன சின்ன பிள்ளைங்கள வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கும்? நான் டாக்டரா வரணும், நான் என்ஜினியர் ஆவணும், நான் சயின்டிஸ்ட் ஆவணும்னு நினைப்பாங்களா? இல்ல.
இப்படித்தான் செய்ய வேண்டியதுதான். அந்நாளுக்கு அவங்க என்ன பார்ப்பாங்க, இன்னைக்கு எத்தன ஃபாலோவர் கூட போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நேத்து போட்ட அந்த வீடியோ அம்மா நேத்து வீடியோ போட்டோமே எவ்வளோ வந்திருக்கு. அதானே பார்ப்பாங்க. அப்ப அவங்களோட கனவு வந்து எங்க நீங்க செலுத்துறீங்க? ம். ஸோ இஃப் த ப்ராடக்ட் இஸ் நாட் ரைட், கோ பேக் டு த மேனுஃபேக்சரர். இன்னொன்னு சொன்னீங்க. ஈஸியா இருக்கணும். ஹார்ட்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு. ஈஸியா வளர்த்த பிள்ளைங்க ஈஸியா தான் இருக்கும். இல்ல என்னோட பிள்ளை வந்து கலர் பென்சில விட்டுட்டு போயிருச்சு. நான் போய் கண்டிப்பா நான் பாஸ் கிட்ட சொல்லிட்டு, "பாஸ் நான் கொஞ்ச நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் பிள்ளை கலர் பென்சில விட்டுட்டு வந்துருச்சு. நீங்க தூக்கி போய் குடுத்தீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் இருக்காது. ஓ! ஆமா கலர் பென்சில விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? பக்கத்து பிள்ளைகிட்ட கேட்போமா? எப்படி இந்த பக்கத்து பிள்ளைகிட்ட எப்படி நைஸா கேட்டா அது குடுக்கும். இல்ல இந்த பிள்ளைகிட்ட கேட்டா இது குடுக்காது. அந்த பையன்கிட்ட கேட்டா அந்த பையன் குடுப்பான். அப்ப ஷி வில் திங்க். எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது? இல்ல டீச்சர்கிட்ட போய் சொல்லுவோம். டீச்சர், சாரி டீச்சர். அப்ப அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வரும். நீங்க உடனே தூக்கி போய் கலர் பென்சில குடுத்தா, அந்த பிள்ளைக்கு நாளைக்கு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ண தெரியாது. டீச்சர்ஸ் வந்து நான் சொல்றாங்க, டாக்டர் நாங்க வந்து மேத்ஸ் எப்படி நீங்க படிக்க முடியும் சொல்லுங்க? மேத்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணா தான் படிக்க முடியும். மேத்ஸ் ஹோம் ஒர்க் குடுக்குறோம். பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, ரொம்ப ஹோம் ஒர்க் குடுக்குறீங்க அப்படின்னு. அப்புறம் எப்படி மேத்ஸ் படிக்க முடியும்? ஸோ பிள்ளைங்க வந்து கஷ்டப்படாம இருக்கணும். கண்டிப்பா அந்த பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா வந்தா நான் கஷ்டப்படக்கூடாது. ஈஸியா வேலை செய்யணும். டிக்டாக்கராவே இருந்துக்கிறேன். யூனிவர்சிட்டிக்கு ஏன் போகணும்? அப்படிதான் நினைப்பாங்க. ஸோ இந்த காலத்து பெற்றோர்கள்லாம் எம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வந்து வசதி கொஞ்சம் குறைவான குடும்பத்திலேருந்து தான் வந்தேன். சாப்பாடு கஷ்டப்பட்டதில்ல. ஆனா அந்த ஒரு காசும் சம்பாதிக்கிறதுக்கு அப்பா, என்னோட சித்தப்பாலாம் ஒரே குடும்பத்தில இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அப்ப எனக்கு தெரியும். கல் எவ்ளோ காசோட அருமை. இப்போ வந்து நான் வசதியா இருந்தா கூட என்னோட பிள்ளைங்க கிட்ட சொல்லி தான் வளர்ப்பேன். ஒரு பொருள் வாங்குற மின்னுக்கு பாரு எந்த பொருள் வேல்யூ கூட. கால்குலேட் பண்ணி பாரு. போயிட்டு நெறைய பிள்ளைங்க பாப்ப சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு அப்படி அப்படியே எடுத்து போட்டு வந்துருவாங்க. என்னோட பிள்ளைங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து 800 மில்லி லிட்டர் இவ்ளோனா, இது 1 லிட்டர் இவ்ளோ. அப்ப எது விலை கூட அப்படின்னு. ஸோ நீங்க என்ன சொல்லி வளர்க்குறீங்க அவ்வளோதான். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சே கோ பேக் டூ த பேரண்ட்ஸ். நைஸ், நைஸ். இந்த கல்லு உதாரணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டாக்டர். அதான் அப்பதான் எனக்கு புரியுது. அதான் நெறைய பேர் சொல்றாங்கல்ல, நேரா நான் வந்து கன்டென்ட் கிரியேட்டர் ஆகணுன்ற மாரி உள்ளுக்கு ஒண்ணுமே அந்த கன்டென்ட்டே இல்லாம, ஆனா நான் ஏதாவது பண்றேன் ஆனா அப்படின்ற அதுதானே மக்களுக்கும் பிடிக்குது. அதனால அது இன்னொரு பெரிய டாபிக் டாக்டர் அப்படின்னு. நம்ம எவ்வளோதான் நல்லதா பேசினாலும், அந்த நல்லா பேசாத வீடியோ தான் வந்து நல்லா ஓடும் அப்படின்னு. அது வேற சொசைட்டி ப்ராப்ளம். அதுக்கு நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு. பட் அந்த கஷ்டமே பெறாம வளர்க்குறதுன்றது எனக்கு அப்பதான் புரியுது. இப்பதான் நீங்க சொல்லும்போது அந்த கனெக்ஷன் எனக்கு புரியுது. ஓகே அந்த யங்கர் கிட்ஸ் ஆமா இப்போ உண்மையாவே நெறைய பேர் இந்த செகண்ட் ஜெனரேஷன் இப்போ எனக்கு முன்னுக்கு உள்ள அந்த ஜெனரேஷன் பேரண்ட்ஸ்லாம் வந்து எங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, இல்ல எனக்கு முன்னுக்கு இருந்த கஷ்டத்த வந்து நான் சொல்லாம வளர்த்தா தான், அது நான் என் பிள்ளைக்கு குடுக்குற ஒரு பரிசு, இல்ல என் பிள்ளைக்கு குடுக்குற நான் ஒரு பிரிவிலேஜ்ன்ற மாரி வளர்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. அண்ட் ஈவன் ஸ்கூல்ஸ்ல கூட இப்போ கஷ்டங்கள் அவ்வளோ இல்ல எனக்கு. ஏன்னா எக்ஸாம்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நேரா எஸ்பிஎம் தான் இருக்கு அப்படி இப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த எல்லா விஷயங்கள் தான் டூ யூ திங்க் தட் ஷேப் திஸ் ஜெனரேஷன் தட் கீப் ஆன் சொல்றாங்கல்ல தட் எனக்கு ஈஸியா வேணும் எல்லாமே அப்படின்னு. இருக்கலாம். இப்ப எக்ஸாம் இருக்கா? வேணுமா? வேணாமா? அது கூட நான் இன்னொரு பாட்காஸ்ட்ல பேசியிருந்தேன். அ குட் அண்ட் பேட். நான் வந்து இன்னும் எக்ஸாம்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பா. பிகாஸ் அப்பதான் நம்ம வந்து பிள்ளைங்க நம்ம வந்து அவங்கள எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். எந்த பிள்ளைக்கு வந்து இன்னும் கூட உதவி தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ டெஃபினெட்லி எக்ஸாம்ஸ் இருந்தா அப்ப நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு. இல்லன்னா திடீர்னு இப்ப எஸ்பிஎம் உட்காந்து இப்படித்தான் எக்ஸாம் இருக்குமா? இப்படித்தான் படிக்கணுமா? ஸோ அந்த எக்ஸாம் ஃபீல் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்கும். ம். ஆனா அதே சமயம் நம்ம வந்து அத நோக்கியே போய்க்கிட்டு ஏ எடுக்கணும் அதையும் பார்க்கக்கூடாது. எவ்ரிதிங் ஹேஸ் டு ஹேவ் அ பேலன்ஸ். அண்ட் அந்த எக்ஸாமுக்கு ஆக்சுவலி நான் கூட சப்போர்ட் தான். ஏன்னா நானே ஸ்கூலுக்கு இடையில போயிருந்தேன். அப்போ என் பழைய டீச்சர்லாம் போய் பார்க்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, "இல்ல இப்போ எக்ஸாம்ஸ்லாம் எடுத்தாங்க." அப்போ நான் சொன்னேன், "டீச்சர் எப்படி இதெல்லாம் அப்போ எதுவுமே இல்லன்னா எத வச்சு தான் நீங்க இவாலுவேட் பண்ணீங்க? மொத கிளாஸ், செகண்ட் கிளாஸ் இந்த பிள்ளைக்கு இந்த மாரி எக்ஸ்ட்ரா வேணும். இது எப்படி தான் இத இவாலுவேட் பண்ணுவீங்க?" அவங்க சொன்னாங்க, "எங்களுக்கே குடுக்கணும்னு ஆசை தான். ஆனா பேரண்ட்ஸ் மூலியமா தான் இது வந்துச்சு. ஸ்ட்ரெஸ் குடுக்கக்கூடாது பிள்ளைங்களுக்கு." அப்படி இப்படின்னு சொல்லியே அந்த புரொபகண்டா அப்படியே எடுத்து வந்து தான் இது வந்து இங்க வந்து நின்றுருக்கு அப்படின்னு. ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மென்ட்லாம் இருக்கு. ஆனா அது எவ்வளோ தூரம் அது வந்து எக்ஸாம் அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு ஐ டோன்ட் நோ. ஓகே, ஓகே. மேபி இந்த சைக்கிள் திரும்பி மாறணுன்ற மாரி அந்த ஜெனரேஷன் திரும்பி மாறணும் போல இருக்கு. அடுத்து திரும்பி கஷ்டப்படுற ஜெனரேஷன் வந்தா தான் அந்த அடுத்து வர செட் ஆஃப் கிட்ஸ் வந்து மாறும் அப்படின்னு. நைஸ், நைஸ். அண்ட் இதுக்கப்புறம் நான் ஒரு 2, 3 விஷயம் கேட்கணும்னு இருக்கேன் டாக்டர். என்னன்னா உங்களோட TikTokல நான் பார்த்தது, அதாவது கோச்சிக்காதீங்க. நீங்க சொன்ன மாரி தான். அங்க நீங்க சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் நம்ம வியூவர்ஸ்க்கு போய் சேர்ந்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயங்கள். முதல்ல நான் ஆரம்பிக்க வந்து நாங்க நெறைய பேர் சொல்றது வந்து OOTD. ஆ. இன்னைக்கு ஹேஷ்டேக் இன்னைக்கு என்ன சட்டை போட்டீங்க அப்படின்னு. ஆனா நீங்க ஒரு டிடி அன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்னன்னு சொல்லுங்களேன்? ஓகே.
ஓடிடி வந்து எல்லாம் தெரியும். இன்னைக்கு என்ன சட்டை போட்டிருக்க அப்படின்னு. இன்னொன்னு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஏஓடிடி போடுங்க. இன்னைக்கு நான் என்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணுனேன். நான் இன்னைக்கு புதுசா ஒரு விஷயம் படிச்சேன். நான் இன்னைக்கு புதுசா ஒரு செமினார் போயிருந்தேன். நான் இன்னைக்கு கோர்ஸ் இன்னைக்கு தான் சைன் அப் பண்ணுனேன். ஸோ இன்னைக்கு நான் என்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணுனேன். அப்ப அத சொல்றப்பவே ஒரு நல்ல சட்டை போட்டுக்கங்களேன். அப்ப அந்த சட்டையும் உங்களுக்கு ஆசை உங்க சட்டைய பார்க்கணும்னு தானே. அப்ப அதையும் பார்த்த மாரி மக்களுக்கு பார்த்த மாரி இருக்கும். ஸோ ஏஓடிடி நான் இன்னைக்கு என்ன பண்ணுனேன். அது ம். அத ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் செய்றப்போவே, அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் சேர்ந்து பெரிய அக்காம்ப்ளிஷ்மென்ட்டா வரும். ஸோ அதுவே நம்மளோட லைஃப் ஸ்டைலா வரும். நான் இன்னைக்கு என்னாச்சும் பண்ணணும். எனக்கு எப்படின்னா, அன்னாடுக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் படிக்கலன்னா, இட்ஸ் அ வேஸ்டட் இது. அது ஒரு நியூஸ் பேப்பரா இருக்கலாம், இல்ல ரேடியோல கேட்கிற விஷயமா இருக்கலாம், சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். அ ஸோ அதெல்லாமே நம்ம வந்து அக்யூமுலேட் பண்றப்ப தான் நம்ம வந்து ஒரு புது ஒரு கேரக்டர் பில்ட் பண்றோம். ஒரு பெர்சனாலிட்டி பில்ட் பண்றோம். ஸோ அதுதான் ஏஓடிடி. அக்காம்ப்ளிஷ்மென்ட் ஆஃப் த டேல. எஸ். ஓகே, ஓகே. ஸோ டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் அக்கம்ப்ளிஷ் பண்ணீங்க. அதுக்குன்னு நீங்க போயிட்டு அன்னாட ஒரு பெரிய கல்ல மூவ் பண்ண அந்த மாரி பெரிய அக்கம்ப்ளிஷ்மென்ட் இல்ல. லைக் வாட் யூ செட் சின்ன சின்ன அக்கம்ப்ளிஷ்மென்ட் உங்களுக்குள்ள ஒரு புது விஷயம் கத்துக்கிறீங்களா? இல்ல ஒரு புது விஷயம் கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு. நைஸ், நைஸ். இத நானே இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயமா கத்துக்கிறோம் அப்படின்னு. அண்ட் another விஷயம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த பவர் ஆஃப் மேக்னெட். ம். அதாவது அந்த இரும்பு மேக்னெட் இல்லங்க. நம்ம மனிதர்களே ஒரு மேக்னெட்டா இருந்து எப்படி நம்ம நல்ல விஷயங்களை இழுக்கலாம் அண்ட் கெட்ட விஷயங்களை டிட்டாச் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலி ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப என்னோட டாட்டர்ஸ் தான் நான் சொல்லணும். அவங்க தான் நிறைய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் என்கிட்ட ரொம்ப பேசுவாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம உண்மையிலேயே நம்மகிட்ட எனர்ஜி இருக்கு. ஓகே. இட்ஸ் சயின்டிஃபிக்லி பிகாஸ் ஒரு வாழைப்பழத்தில கூட நான் சொல்லியிருந்தேன். வாழைப்பழத்தில கூட ரேடியேஷன் இருக்கும். பட் இட்ஸ் அ வெரி ஸ்மால் ரேடியேஷன். நமக்கு ஆபத்து குடுக்காத ரேடியேஷன். ஸோ எல்லாமே ஒரு எனர்ஜிய வந்து வெளிய ஆக்குது. ஸோ நம்ம வந்து எதே மாரி எனர்ஜிய வெளிய ஆக்குறோம். இப்ப நம்ம கடவுள் அப்படின்னு சொல்றப்பயே ஹிந்துயிசம் நம்ம வந்து கடவுள் வந்து எனர்ஜி தான். ஒண்ணு அவர் கழுத்துல என்ன பாம்ப போட்டுக்கிட்டோம், கையில இத வச்சுக்கிட்டோம் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் அன் எனர்ஜி. ஸோ அதே மாரி நமக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு. அப்ப நம்ம அந்த எனர்ஜிய வந்து எதே மாரி எனர்ஜிய வெளியாக்குறோம். இப்ப என்னால முடியாது. என்னலாம் எங்க எடுக்க போறாங்க? நமக்கெல்லாம் கிடைக்காது. நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இப்ப சமீபத்தில கூட பயோ எக்கானமி காப் ஒரு இத குடுக்குறாங்கன்னு சொன்னா, அதுக்கு ஐ டோன்ட் நோ லெஸ் தென் a few 100 தான் வியூவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு பார்த்தோன்னா, அப்ப எத சொல்லி நம்ம சமுதாயத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ நம்ம இதெல்லாம் சொன்னோனே, ஓப்பன் டூ இந்தியன்ஸா? அதுலயே நீங்க ஒரு டவுட் குடுக்குறீங்கல்ல. கிடைக்குமா? நம்ம அப்ளை பண்ண அப்ப என்ன எந்த எனர்ஜி வச்சிருக்கிறீங்க? நெகட்டிவ் எனர்ஜி, டவுட்ஃபுல் எனர்ஜி. நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம அப்ளை பண்ண அப்ப நீங்க அந்த எனர்ஜி வச்சிருந்தா நீங்க ஸ்டெப் எடுப்பீங்களா? அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எடுக்க மாட்டீங்க. இன்னொன்னு வந்து அந்த எனர்ஜி வந்து இப்படி நீங்க உங்கள பத்தியே என்ன நெனச்சுக்கிறீங்க? நம்மள பத்தியே நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்? என்னால முடியும். நான் அழகா இருக்கேன். நான் ஸ்மார்ட்டா இருக்கிறேன். நான் இன்டெலிஜென்ட்டா இருக்கேன். ஸோ அது அந்த பாசிட்டிவ் திங்ஸ். ஸோ யார் கூட இருக்கிறீங்க? அதுவும் ரொம்ப முக்கியம். அ அந்த எனர்ஜியும் நம்மள வந்து பாதிக்கும். ஸோ, அதனால தான் நம்ம சுத்தி உள்ளவங்கள வந்து அந்த தவள மாதிரி நம்ம உன்னால முடியாது, முடியாதுன்னு சொல்றவங்கள வுட்டுட்டு, நம்மளால முடியும். நம்ம என்ன செய்யலாம்? அப்படின்னு அந்த எனர்ஜி நம்ம சுத்தி உள்ளவங்ககிட்டேருந்து நம்ம எனர்ஜி வரும். ஸோ, நீங்க சுத்தியும் உள்ளவங்ககிட்ட வந்து நல்ல எனர்ஜி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும். நீங்க சிந்திக்கிற சிந்தனை எல்லாம் நல்ல இதா இருந்தா, நீங்களும் நல்ல அந்த ஆக்கப்பூர்வமான மூவ் எ எ அ எடுப்பீங்க. நீங்க என்ன கன்சியூம் பண்றீங்க? அதாவது நம்ம என்ன உடம்புகளுக்கு போடுறோம் அப்படின்னு இல்ல. எத பார்க்குறீங்கன்னு சொல்றப்ப சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க பாருங்க சீரியல் இன்னொன்னு. எந்த நேரமும் அழுதுகிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்ப எந்த எனர்ஜி வீட்ல எந்த எனர்ஜி இருக்கு? உங்க மனசு நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு அவ வந்துருவாளா? போயிருவாளா? ஐ டோன்ட் நோ. ஸோ அப்ப அத தானே நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ம்ஹ்ம். இப்ப எனக்கு வந்து நான் யாருகிட்ட பேசினாலும் எனக்கு ஐடியாஸ் தான் நாங்க பேசுவோம். இன்னைக்கு கூட காலையில ஒரு மீட்டிங் என்னோட ரொம்ப வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் கொலாபரேட்டர்ஸ் பேசிட்டு வந்தப்ப, "இது செய்யலாமா? அத செய்யலாமா? இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா?" ஐடியாஸ். ஸோ அப்ப இந்த எனர்ஜி. ஸோ அந்த ஐடியாஸ பேசுறப்ப, இந்த ஐடியாஸ்ல இறங்கலாமா? நெக்ஸ்ட் என்ன நினைப்பீங்க உங்க மனசுல? இறங்கலாமா? செஞ்சு பார்ப்போங்களாமா? சரி இன்னும் கூட படிச்சு பார்க்குறேன். ஸோ ஆக்கப்பூர்வமான சிந்தனையில இறங்குவோம். ஸோ இத தான் நான் சொல்றேன். லெட்ஸ் பி எ மேக்னெட். ஸோ ஆக்கப்பூர்வமான சிந்தனை நமக்கு வரும். நல்ல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு தோணும். நம்மளால முடியும் அப்படின்னு தோணும். ஸோ அதுதான் ஒரு மேக்னெட்டா இருக்கிறது. அதே சமயம் மேக்னெட் வந்து ரிப்பேலும் பண்ணும். நெகட்டிவ் போல்ஸ் வந்து ஆப்போசிட் போல்ஸ் வந்து இப்ப நானும் பாசிட்டிவ், நானும் சவுத், நீங்களும் சவுத்னா நம்ம வந்து ரிப்பேல் பண்ணுவோம். அதையும் நம்ம செய்யணும்.
அப்ப யார ரிப்பெல் பண்ணணும்? நீங்க வந்து நெகட்டிவாவே பேசிட்டு இருந்தா, ஓகே இவருக்கிட்ட வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நான் ரிப்பெல் பண்ணிருவேன். ஸோ பி அ மேக்னெட் டு அட்ராக்ட் பாசிட்டிவ் திங்ஸ் அண்ட் டிட்டாச், ரிப்பெல் ஆல் த நெகட்டிவ் திங்ஸ். நைஸ், நைஸ் டாக்டர். அண்ட் கடைசியா ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. அதோட நம்ம முடிச்சுக்குவோம். இன்னைக்கு எப்பயும் போல ரேபிட் ஃபயர்லாம் இருக்காதுங்க. அந்த மாதிரி ரவுண்ட்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரியான எபிசோட் தான். ஸோ கடைசியா என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன்னா, ஸ்டெம் செல்ஸ பத்தி தான் டாக்டர் அப்படின்னு. என்னன்னா, நான் வந்து ரீசென்ட்டா இத பத்தி கேள்விப்பட்டேன். அண்ட் இத பத்தி நெறைய தெரிஞ்சுச்சு. என்னன்னா, தே டோல்ட் மீ தட் அம்பிலிக்கல் கார்ட்லேருந்து எடுக்கிற ஒரு செல் தான் வந்து ஸ்டெம் செல் குமார். அண்ட் இத வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். அந்த காலத்துல வந்து இத வந்து தெரியாம வுட்டுட்டாங்க. இத வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அண்ட் ஸ்டாப் பண்ணி வைக்கல. ஐ திங்க் தே செட் தட் மலேசியா இஸ் ஒன் ஆஃப் நம்ம கிட்ட எவ்வளோ பெரிய லேப்லாம் இருக்கு தெரியுமா? நம்ம ஊர்லயே அப்படின்லாம் சொல்லிட்டு, இப்ப நான் யோசிச்சேன். இது ஒரு செல்லேருந்து எடுத்து இவ்வளோ விஷயம் செய்யுதா அப்படின்னு. ஸோ எனக்கு அவ்வளோ தெரியல. அண்ட் எனக்கும் சரி, மத்தவங்களுக்கும் சரி அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? ஓகே. நீங்க குறிப்பிட்டு பயோடெக்னாலஜில குறிப்பிட்ட அந்த ஸ்டெம் செல் ஆர்வமா கேட்குறீங்க. அதனால ஐ அம் நாட் அன் எக்ஸ்பெர்ட். ஓகே. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். நீங்க சொல்றீங்க அந்த காலத்துல தெரியல. எனக்கு உண்மையிலே அந்த காலத்துல தெரிஞ்சு இருக்கு. எனக்கு தான் தெரியல நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம என்ன செய்வாங்க நம்ம தாத்தா பாட்டிலாம் அந்த பிள்ளைங்களோட தொப்புள் கொடிய வெட்டி காய வைப்பாங்க. காய வச்சுட்டு சின்ன சின்னதா வெட்டி அந்த அருணா கயித்துல அந்த தாயத்து உள்ளுக்கு போட்டு வச்சுருவாங்க. ஸோ அந்த காலத்துல அவங்களுக்கு எப்படி பாவிக்கணும், ஏன் செஞ்சாங்கன்னு எனக்கும் தெரியல. பட் ஏன் அந்த குறிப்பிட்ட தொப்புள் கொடிய வந்து தூக்கி எறியாம அவங்க எடுத்து வந்து காய வச்சு வச்சிருக்காங்க. மேபி தே நியூ தட் இது உள்ளுக்கு என்னமோ பாவிக்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான திங் இருக்கு. சேவ் பண்ணி வச்சுக்குவோம். நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ வந்து சேவ் பண்ற இதெல்லாம் இருக்கு. கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிரையோனா ரொம்ப குறைவான டெம்பரேச்சர்ல பிரிசர்வ் பண்ணி வைக்கிறது. ஆனா அந்த காலத்துல காய வச்சு வச்சாங்க. மேபி ஒரு காலத்துக்கு இது உதவும் அப்படின்னு வச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ ஏன் ஸ்டெம் செல்லை வந்து ஸ்டாப் பண்றாங்கன்னா, அங்க ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்றப்ப ஒரு பல்லி இருக்கு. அந்த பல்லியோட வால் வந்து அந்து போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? திரும்பி வளரும். திரும்ப வரும். நம்ம கை வெட்டுப்பட்டுச்சா என்ன நடக்கும்? வராது. ஸோ ஏன் பல்லியோட வால் வந்து திரும்ப வருதுன்னா, பல்லிக்கு வந்து நெறைய ஸ்டெம் செல் இருக்கும். ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்றப்ப அது வந்து ஸ்பெஷலைஸ்ட் இல்லாத செல்ஸ். ஸோ எப்படின்னா, இப்போ வந்து ஒரு கரு வந்தோனயே கை கால்லாம் இருக்குமா? இருக்காது. ஜஸ்ட் நம்ம ஒரு ஒரு இத ஒரு 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 இத தான் பார்ப்போம். எக் ஸோ மாரி இருக்கும். ஆமா. அப்புறம் அந்த அந்த கரு பெருசாவ 3 மாசம், 4 மாசம் அப்பதான் கை, காலு எல்லாம் கண்ணு, மூக்கு எல்லாம் வரும். ஸோ மொத கரு வந்து அது வந்து ஸ்டெம் செல் அன்ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ். ஸோ அப்புறம் தான் அது வந்து அந்த ஒரு செல்லும் ஸ்பெஷலைஸ்ட் ஆகும். இங்க வந்து நெகம், இது வந்து முடி, கண்ணு வந்து நடுவுல இப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த ஸ்டெம் செல்ஸ், அன்ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ். ஸோ இத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கிறப்ப, வருங்காலத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரு வேணும். எனக்கு ஸ்கின் வந்து வெந்து போயிருச்சு, எனக்கு நெருப்பு பட்டுருச்சு அப்படின்னு, இல்ல ஒரு கேன்சர், போன் மேரோ எல்லாம் மாத்தி அமைக்கணும் அப்படின்னு வேணும் அப்படின்னு சொல்றப்ப, இந்த ஸ்டெம் செல்ல எடுத்து, ஏன்னா இது வந்து அன்ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ். ஸோ இந்த ஸ்டெம் செல்ல எடுத்து எனக்கு வந்து எந்த ஸ்கின் வேணும், எந்த எந்த செல்ஸ் வேணும், எந்த ஆர்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து நம்ம க்ரோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படின்னா அந்த ஸ்டெம் செல் வந்து அன்ஸ்பெஷலைஸ். இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் வந்து எல்லாருமே 50 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு பிள்ளை டாக்டராக வரும், ஒரு பிள்ளை லாயராக வரும், ஒரு பிள்ளை சயின்டிஸ்டாக வரும். ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள ஸ்டெம் செல்லை எடுத்து அந்த குறிப்பிட்ட இப்போ ஒரு பிள்ளைக்கு லாயராக வராங்கன்னா அந்த லா பாடத்தை சொல்லி கொடுத்தா லாயராக வருவாங்க. அதே மாதிரி இந்த செல்க்கு வந்து எந்த மீடியா, எந்த நியூட்ரிஷன், எந்த என்வாயரன்மெண்ட்டை கொடுத்தா இது வந்து ஒரு கண்ணா வரும், இல்லை ஒரு போன் மேரோ லுக்கீமியாவை ட்ரீட் பண்ணுற அளவுக்கு போன் மேரோவா வரும் அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து கொண்டு வர முடியும். அதனால தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இட் ஹஸ் காட் வெரி குட் பொட்டன்ஷியல். அது அந்த பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு அந்த பிள்ளையோட கூட பிறந்தவங்களுக்கும் ஏதாச்சும் ஒன்று வேணும்னா அந்த ஸ்டெம் செல்லையும் எடுத்து பாவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் டஸ் இட் அந்த அந்த பெற்றோர்களுக்கு அது திரும்பி பாய்க்க முடியுமா? லைக் பேக்வர்ட்ஸ் போக முடியுமா? டிபெண்ட்ஸ். யா மேபி. ஓகே, ஓகே. நைஸ், நைஸ். அதுதான் நான் உண்மையா கேட்கணும்னு இருந்தேன் டாக்டர். ஏன்னா அத பத்தி லைக் ஐ மீன் அந்த காலத்துலேருந்து இருந்தாலும் இப்போ லாஸ்ட் 5-10 இயர்ஸ்ல அத பத்தி ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணி அண்ட் லைக் பீப்பிள் மேட் இட் அக்சஸபிள் டு காமன் பீப்பிள் அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு. ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லதா இருக்கும். அண்ட் யாருக்கு தெரியும், இன்னும் நிறைய பேர் அதை வச்சு வி கேன் கெயின் குட் பெனிஃபிட் ஆல்சோ அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் டாக்டர், எனக்கு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னு. முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து எனக்கு கூட இவ்வளோ கேள்விகள் கேட்டு ஐ மீன் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லி அண்ட் நம்ம ஆடியன்ஸ்க்கும் இவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி, முக்கியமாக அந்த சயின்ஸ் அண்ட் ஆல்சோ சயின்ஸை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா
நம்ம எப்படி அந்த காது கேட்காத தவளையா இருக்கணும், அண்ட் மேல வந்ததுக்கப்புறம் எப்படி அந்த காத தொறந்து மத்த விஷயங்கள கேட்கணும், எப்படி சில விஷயங்கள ஏத்துக்கணும், சில விஷயத்த டிட்டாச் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டாக்டர்? நல்லா இருந்துச்சா எபிசோடு? ஆஃப் கோர்ஸ் ஐ என்ஜாய் ஸ்பீக்கிங் அண்ட் டாக்கிங் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் உங்களுக்கு நான் குடுத்த பாடம் வந்து யாருக்காவது ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, ஹாய் சொல்லிட்டு நிப்பாட்டாதீங்க. எந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா போடுங்க. அப்ப அவங்க படிச்சுட்டு இது வந்து ஆக்ஷன் எடுக்கலாமா? வேணாமா? அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு மட்டும் நான் சொல்லல. நெறைய பேர் TikTokல இப்படிதான் சொல்றாங்க. ஒரு ஹாய் போட்டுட்டு, ஒரு வணக்கம் போட்டுட்டு வெயிட் பண்றது. அது பண்ணாதீங்க. இல்லன்னா என்ன மாரி வாங்கி கட்டிக்கங்க அப்படின்னு. ஆமா. கண்டிப்பா என்கிட்ட கண்டிப்பா வாங்கி கட்டிக்குவீங்க. ஆமா, ஆமா, ஆமா. இப்ப தெரியுதா ஏன் நம்ம அவ்வளோ பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் வந்ததுக்கு. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த சேனல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம கீழ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் டாக்டரோட ப்ரொஃபைல்ல போய் இன்னும் நெறைய விஷயம் பார்க்கணும்னா, அவங்களோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு எபிசோட், இன்னொரு கெஸ்ட்டோட நான் சந்திக்கிறேன். பாய் பாய். பாய். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.